பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 4-8 வரை கூட வாசிக்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-8 வரை. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி ஏற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்தவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் கூட நன்றி ராஜா. இந்த 11வது மாதத்தின் முடிவில் நாங்கள் இருக்கிறோம். அந்த 12வது மாதத்துல நோக்கி நாங்கள் கடன் செல்கிறோம். ஏறக்குறைய இந்த வருஷத்தின் முடிவில் நாங்கள் இருக்கிறோம் ஐயா. இந்த வருஷம் கத்தாவே 11 மாதங்கள் கத்தாவே எங்களை நடத்தி வந்த தயவுகளுக்காய் நன்றி ராஜா. இனிமேலும் நடத்த போற கிருபைகளுக்காய் நன்றி. இதனால பிள்ளைகளாகிய நாங்கள் கத்தாவே உடைய உணவின் மேசையே நாங்கள் சுற்றி வந்திருக்கிறோம். பிள்ளைகளாய் எங்களை கத்தாவே இந்த நாளின் வார்த்தையினால, அப்பத்தினாலே, ரசத்தினாலே போஷிங்க ஐயா. அப்பா, எங்களுக்கு தேவையான பலத்தை இந்த நாள்ல கொடுக்க போற காரியங்களுக்காய் கூட நன்றி ராஜா. இந்த பிள்ளைகளை நோக்கி பார்த்து தோற்றத்தை மாற்றிக்கொண்டு நீர் தாமே வந்து ராஜா எங்களோடு கூட போஜனம் பண்ண எங்களை நாங்கள் ஒரு உண்மை வரவேற்கிறோம் ஐயா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடியிருக்கும் பிரசனம் இருக்கட்டும். சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள், கனநித்திரை நாவிகள், அவிசுவாசத்தின் தன்மைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அந்த அதனால உண்டாகட்டும். இன்று கர்த்தாவே எந்த வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறதோ அது எங்கள் வாழ்க்கையிலே ஜீவியமாய் மாற கிருபையை கூட்டி கொடுங்க. வார்த்தையானது மாம்சமானது என சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டுமாய் அந்த வார்த்தைகள் எங்கள் சரீரத்துக்குள்ளாய் மாம்சமாக தேவ பக்தியின் ரகசியம் எங்கள் சரீரத்துக்குள்ள வெளிப்பட கிருபையை கூட்டி கொடுங்க. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. மீண்டும் ருசியாக இந்த நாள்ல உங்களோட கூட வேத வாக்கியங்களை கொண்டு வருகிறதுல மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த அந்த பாகத்துல இருந்து நான் தொடரலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? தேவ பக்தி மற்றும் இல்லாம இன்னும் ஒரு சில காரியங்களை குறிச்சு நான் பார்த்தேன் இல்லைங்களா? பார்த்தோம். கடைசியா தேவன் எப்படி மனவாட்டியின் சத்தமாக இருப்பார், மனவாட்டி தேவனுடைய சத்தமாக எப்படி இருப்பாள் அப்படின்றத குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? அது தீர்க்கதரிசிக்குள்ள இருந்தது. கடைசியா ஒரு கால செய்தியாளனும் அந்த கால தேவனுடைய சத்தமாய் இருந்தார்கள்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா? அதே போலவே லவோதைக்கா சபைக்கால வரும்போது ஒரு செய்தியாளன் வருவார். அவர் மல்கியா 4:5 முன்னுரைக்கப்பட்ட தீர்க்கதரிசியா இருப்பார். அதற்கு பின்பதாக வேறொரு செய்தியாளன் கிடையாது, மனுஷ செய்தியாளன் கிடையாது. அதுக்கு பின்பதாக ஹோலி கோஸ்ட் தான், கர்த்தருடைய தூதனானவரே செய்தியாளனா இருக்கிறார் இல்லைங்களா? நம்ம பார்த்திருக்கிறோம். யாத்திரையில கூட நான் உங்களுக்கு ஒரு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவரே என்ன பண்ணது, கோபப்படுத்தாத சொல்றாரா இல்லைங்களா? அப்போ அங்க சொல்றது இன்னொரு தூதன் கிடையாது, அது கர்த்தர் தாமே இல்லைங்களா? அவர் தாமே தூதனா எங்க என்ன பண்றாரு, வெளிப்படுறாரு. தூதன் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பார்த்துருக்கோம். செய்தியை கொண்டு விடுகிறேன், வலிக்கு தேவையான செய்தியை கொண்டு வருகிறேன். அது வரைக்கும் அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பமா தேவன் என்ன போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தவர், இப்ப தன்னை எப்படி போர்ட்ரேட் பண்றாருன்னு சொன்னா தூதனா போர்ட்ரேட் பண்றாரு. ஏன்னு சொன்னா ஒரு செய்தியை கொண்டு ஒரு தேசத்துக்குள்ள அவர்களை கொண்டு போகும்படிக்கான அந்த நிலையில தன்னை வெளிப்படுத்தி காட்டுறாரு இல்லைங்களா? எகைன் அது செகண்ட் 3வது யாத்திரையிலையும் கூட அது தொடர்தா இல்லைங்களா? 2வது யாத்திரையில கூட கர்த்தருடைய தூதனானவர் தான் யாரை சந்திச்சாரு, பேதுருவை சந்திச்சார், சீசர்களை சந்திச்சாரா இல்லைங்களா? அப்போ இதே 3வது யாத்திரையில கூட தீர்க்கதரிசி எப்பொழுதெல்லாம் டினாமினேஷன் பேசும்போது பரிசுத்தாவின்னு பேசுவாங்க. ஆனா தீர்க்கதரிசி எப்போ எப்படி பேசுறாரு, கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரா இல்லைங்களா? அப்போ கர்த்தருடைய தூதனா இன்னைக்கு எப்படி வந்திருக்கிறார் சொல்ற, கர்த்தருடைய தூதனானவரா வந்திருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அதேதான் இந்த நாள்ல அந்த வார்த்தை எப்படியா இருக்குது சொன்னா இங்க மாம்சமா இருக்குது இல்லைங்களா? மனவாட்டிக்குள்ள மாம்சமா இருக்குது. நம்ம அதை பார்த்தோம். தேவ பக்தின்றது அங்க இந்த பிரமிட்ல 6th ஸ்டெப்பா பார்த்தோமா இல்லைங்களா? அதுல ஒரு சில ரகசியங்களா சொன்ன இன்னும் பேலன்சிங் பார்ட்டை இனி நம்ம பார்க்கலாம். அநேக விஷயங்கள் இருக்கு, நம்ம பார்த்திருக்கிறோம். தேவ பக்தின்னு சொன்னா என்ன, நான் ஒரு சின்ன ரீகால் மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா நான் காரியங்களுக்குள்ள போய் நீங்க தேவ பக்தியை முடிக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சீக்கிரமா ரிசீவ் பண்ணுங்க இந்த காரியத்தை குறிச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். சரி,
நம்ம தேவ பக்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம். தேவ பக்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கான கிரேக்க வார்த்தை எசுபியான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா தேவனை போல இருத்தல். அது என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அது காம்பவுண்ட் வேர்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அது கூட்டுச்சொல் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லைங்களா. அந்த கூட்டுச்சொல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, நல்லது, குட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல தேவனை போல இருக்கிறது அப்படின்ற வார்த்தையில இது சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்த்தோமா இல்லைங்களா. தீர்க்கதரிசி ஏறக்குறைய அது நிறைய அகராதிகளை எடுத்து பார்த்தாலும் அவருக்கு தெரியல, பிரத்யேகம் ஒரு அகராதியில அதுக்கு விளங்குச்சுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றதா நான் உங்களுக்கு அதை சொன்னேன், லாஸ்ட் வீக் சொன்னேன். அதே போல தேவ பக்தின்னு சொன்னா தேவனை போல இருத்தல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு, தேவ பக்திக்கு ஒரு ரகசியம் இருக்கிறதா நான் லாஸ்ட் வீக் சொன்னேன் இல்லைங்களா. தேவ பக்தியின் ரகசியமே என்னன்னு சொன்னா, தேவன் மாம்சத்திலிருந்து வெளிப்படுதல். நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன், தேவன் மாம்சத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பதாக தேவன் தன்னை மாம்சத்துல மறைத்துக் கொள்ளுதல், ஊற்றிக்கொள்ளுதல், தன்னை மாம்சத்துக்குள்ள தோற்றத்தை மாற்றிக்கொள்ளுதல் அப்படின்றத காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதுதான் முதலா 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுது இல்லைங்களா. தேவ பக்திக்குள்ள ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன், the great is the mystery of God manifest in the flesh இல்லைங்களா. அவர் என்ன பண்றாருங்க, மாம்சத்துல வெளிப்படுறார் இல்லைங்களா. ஆவியில மகிழ்வரா காணப்படுறார் இல்லைங்களா. புறஜாதி இடத்துல பிரசங்கிக்கப்படுறார் இல்லைங்களா. மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்படுறார். விசுவாசிக்கு இந்த காரியங்களா குறிச்சு நம்ம பார்த்தோம். தேவன் எப்படி மாம்சத்துல வெளிப்படுறாருன்றத குறிச்சு பார்க்கும்போது அது மனுஷகுமாரனுடைய ஊழியமா காண்பிக்கப்பட்டுச்சு. நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லைங்களா. மனுஷகுமாரனுடைய ஊழியம், மனுஷகுமாரோட வருகை, மனுஷகுமாரோடைய வெளிப்படுதல், 2 விஷயங்களை சொன்னேன். இன்னைக்கு வருகை வந்திருக்குதுன்னு சொல்றவங்க வருகையை குறிச்சு நீங்க பேசுனீங்க சொன்னா இந்த காரியங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் 3ஆம் இழுப்புல இந்த விஷயங்கள்லாம் அதிகமா நான் பேசியிருக்கிறேன். நீங்க பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். இது எல்லாமே எங்க போய் கனெக்ட் ஆகும்னு சொன்னா 7th சீல்ல கனெக்ட் ஆகும் இல்லைங்களா. வாட் இஸ் தி 7th சீல்? 7th சீல்னா கமிங் ஆஃப் தி லார்ட். இது கர்த்தருடைய வருகையா இருக்குது இல்லைங்களா. அது கர்த்தருடைய வருகை. ஏன்னா 7வது முத்திரை தான் எல்லாவற்றையும் முடிச்சு வைக்குதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லைங்களா. 7வது முத்திரை அதை சரியா தவித்து கொண்டிருக்கிற சர்வ சுஷ்டியுடைய முடிவா இருக்குது, எக்காலனுடைய முடிவா இருக்குது, கோப கலசங்களுடைய முடிவா இருக்குது, முத்திரையுடைய முடிவா இருக்குது இல்லைங்களா. எல்லாவற்றையும் முடிக்கிறது 7th சீலா இருக்குது. அப்படின்னா கர்த்தருடைய வருகையா இருக்குது இல்லைங்களா. அப்ப கர்த்தருடைய வருகை அப்படின்றது எங்கெல்லாம் 7வது முத்திரை இருக்குதோ அங்கெல்லாம் என்ன இருக்குது, அங்க கர்த்தருடைய வருகை இருக்குது. அதெல்லாம் ஆதியாகமத்திலிருந்து 7வது முத்திரை வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி திருத்தி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? மீண்டும் நம்ம எங்க இருக்கிறோம்? 7th சீல், ஏஜ் ஆஃப் த 7th சீல். 7வது முத்திரையின் காலத்துல இருக்கிறோம். 7வது சபையின் காலத்துல, 7வது முத்திரையின் காலத்துல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? திருத்தி சொல்றாரு இல்லைங்களா. இப்போ ஒரு காலம், ஒரு சபை காலம் வருது, ஒரு செய்தியாளன் புறப்பட்டு போகிறான், அவன் ஒரு முத்திரை திறக்கப்படுகிறது. அவன் என்ன பண்றான்னு சொன்னா, ஜனங்கள் மத்தியில எக்காலத்தை ஊதுகிறான். அது ஒரு போரை அறிவிக்குது. ஏற்றுக்கொண்டவங்க முத்தரிக்கப்படுறாங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க மேல நியாய தீர்ப்பு விழுது. இந்த பாயிண்ட், இந்த காரியத்தை நான் வாசிச்சிருக்கேன், அநேகம் வாசிச்சிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி பேரலா முத்திரைகளையும் சபை காலங்களையும் எக்காலத்தையும் கலசத்தையும் ஒன்று இணைக்குதுன்றதை கவனிங்க. நான் சொல்றது திருதி சொல்றாரு, ஒரு முத்திரை திறக்கப்படுகிறது, ஒரு சபை காலம் ஓபன் ஆகுது, ஒரு எக்காலம் செய்தியாளர்களும் கொண்டு வரப்படுகிறது. ஏற்றுக்கொண்டவங்க அந்த முத்திரை, அந்த செய்திக்குள்ள முத்தரிக்கப்படுறாங்க. அப்படின்னா ஏற்றுக்கொள்ளாம மீது நியாய தீர்ப்பு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ். அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? 7வது சபை காலத்துல. இப்ப 7வது சபை காலத்துக்கு வரும்போது ஒரு செய்தியாளன் புறப்பட்டு வரார், ஒரு சபை காலம் திறக்கப்படுது, ஒரு செய்தியாளன் புறப்பட்டு வருகிறார், ஒரு முத்திரை திறக்கப்படுகிறது, ஏற்றுக்கொண்டவங்க முத்தரிக்கப்படுறாங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க மீது நியாய தீர்ப்பு எழுது இல்லைங்களா. இந்த செய்தியாளர் எக்காலம் ஊதுனாரா இல்லையா? எக்காலம் எதுக்கு அடையாளமா இருக்குது? ஆவி மாம்ச ரீதியான எக்காலம் அங்க யூதர்களுக்கான எக்காலம் போரை அறிவிக்குது. அதாவது அரசியல் சம்பந்தமான போரை அறிவிக்குது, அரசியல் சம்பந்தமான போரை குறிக்குது. ஆவிக்குரிய இக்காலம் சபைக்கால செய்தியா ஸ்தாபனங்கள் மத்தியில சபையும் ஸ்தாபனத்தையும் பிரிக்குது, மனவாட்டியும் ஸ்தாபனத்தை பிரிக்குது. அங்கேயும் ஒரு போரை கொண்டு வருது. கரெக்டுங்களா? இதை நான் உங்களுக்கு கூட ப்ரூவ் பண்ணி சொல்லுவேன். இந்த செய்தி உங்க வாழ்க்கையில வந்த பின்னாடிதான் நீங்க உலகத்தை விட்டு செப்பரேட் ஆனீங்க. உங்க குடும்பத்துக்கு மத்தியில போர் வந்துச்சு, வார் வந்துச்சு. நீங்க டிக்ளேர் பண்றீங்க இந்த வார்த்தையை, இந்த செய்தியால சொல்லும் போது அது ஒரு எக்காலமா உங்களுக்குள்ள பதியும் போது அது உங்க வாழ்க்கையில ஒரு போரை உண்டு பண்ணதா இல்லைங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு போரை உண்டு பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு சபை காலம் வருது, ஒரு முத்திரை திறக்கப்படுது, ஒரு செய்தியாளன் என்ன பண்றாருங்க, எக்காலம் ஊதுறாரு. அந்த எக்காலத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்க அந்த செய்திக்குள்ள முத்தரிக்கப்படுறாங்க. அந்த முத்திரைன்றது பரிசுத்தாவிய முத்திரை. நான் ஆல்ரெடி சொன்னேன், பரிசுத்த ஒரு காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்தி
மேனிஃபெஸ்டேஷன் அவர் தான் வந்து பரிசுத்த ஆவியா இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொள்ளாதவங்க, அந்த காலத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க மீது ஆவிக்குரிய வாதை விழுது. இந்த ஒரு காலத்துல ஆவிக்குரிய வாதைனாங்க, அவங்க நித்திய மரணத்துக்குள்ள கடந்து போறாங்களா இல்லைங்களா? இது ஒரு பேட்டர்ன். அப்படி இருக்கும்போது இந்த 7வது சபை காலத்துல 7வது முத்திரை திறக்கப்படுது. 7வது சபை காலம் வருது. தீர்க்கதரிசி சொல்றாரு, தீர்க்கதரிசி ஒரு செய்தியில சொல்றாரு, இவர் 7வது முத்திரையின் தூதன்றார். யாரா? வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல இருக்கிற அந்த தூதன் 7வது முத்திரையின் தூதன். 7வது முத்திரை என்னங்க? வாட் இஸ் தி செவன்த் சீல்? அப்ப கர்த்தருடைய வருகை, அப்ப கர்த்தருடைய வருகையின் தூதன் இவரு, வருகையை இன்ட்ரோடியூஸ் பண்ற தூதன் இவரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ சாதாரணமா மத்த நபர்கள் எல்லாமே அந்த கால செய்தி உடையவர்களா இருந்தாங்க. இவர் டோட்டலா எல்லா ரகசியங்களையும் இந்த செய்தியாளர் முடித்து வைக்கிறான்றார், எல்லாம் க்ளோஸ் பண்றான்றார் இல்லைங்களா? அப்ப நான் லாஸ்ட் வீக் இந்த காரியத்தை குறிச்சு பார்த்தோம். நான் ஒரு சில காரியங்களை சொல்றேன் கவனிங்க. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல ரெண்டு ஊழியங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 1ல இருந்து 7 வரைக்கும் அது எலியாவுடைய ஊழியம், அதாவது 7வது சபைக்கால தூதனுடைய ஊழியம். 8வது வசனத்துல 12வது வசனம் வரைக்கும் அது மணவாட்டியுடைய ஊழியம், பிரைட் மினிஸ்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ என்ன முடிஞ்சு? இப்போ 7வது சபைக்கால தூதனுடைய ஊழியம் முடிஞ்சு, இப்போ என்ன ஊழியம் இருக்குது? பிரைட் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா? அப்பதான் யோவான்ட்ட சொல்லப்படுச்சு, இதோ ஒரு அந்த தூதன் சொல்றாரு, என்ன சொல்றாரு சொன்னா, நீ போய் அந்த வானத்திலையும் பூமியில் இருக்கிறதான தூதர் இடத்துல கயிற்றுல இருக்கிற சிறு புஸ்தகத்தை வாங்கிக்கொள்ளுன்னு சொல்லப்படுச்சு. அந்த சிறு புஸ்தகத்தை வாங்கி நான் புசித்த போது அது என் வாய்க்கு வயிற்றுக்கு கசப்பா இருந்துச்சு, வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருந்தது. இனிமேல் அநேக ஜாதிகளை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். அப்போ அகைன் பிரைட் மினிஸ்ட்ரி அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப வெளிப்படுத்தல புரஜாதி யுகத்தின் தொடக்கத்துல 2 நபர்கள் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஒரு தீர்க்கதரிசி யாரு? தானியேல். 2வது தீர்க்கதரிசி யாரு? எசேக்கியேல். எசேக்கியேல் வந்து அவர் அதே சிறையிருப்புக்குள்ளதான் இருந்தார். நம்ம இந்த காரியத்தை குறிச்சு லாஸ்ட் வீக் பார்த்தோம். அவருக்கிட்டே கூட நீட்டப்பட்ட புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்டுச்சு, இது வாங்கி புசின்னு சொல்லப்பட்டுச்சு. அது யாரா இருக்கிறா? பிரைடா இருக்கிறா எசேக்கியேல். அது தானியேல் அப்படின்றது இந்த கால செய்தியாளனுக்கு அடையாளம். அவருடைய காலத்தில் தானே சுயற்றில் எழுதப்பட்ட கையிருப்பு வந்துச்சு. தீர்க்கதரிசி காலத்துல சோற்றில் எழுதப்பட்ட கையிருப்பு வந்துச்சா இல்லைங்களா? 7 சபை காலங்கள் செய்தி அவர் பிரீச் பண்ணும்போது 1960-61 வருஷத்துல அவர் பிரீச் பண்ண வரும்போது அவர் வானத்துல பிறை நிலவுகளா 7 நிலவுகள் வந்துச்சா இல்லைங்களா? அது சபை காலங்களுக்கு அடையாளமா காணப்படுச்சு. அது நியூஸ் பேப்பர்ல 6 நிலவுகளுடைய புகைப்படம் தான் இருந்துச்சு. 7வது டோட்டல் டார்க்னஸ் ஆச்சு. அதே போல தீர்க்கதரிசிக்கு அவர் காட்டுல வெளிப்படுத்தப்பட்டது போல அந்த சபை காலங்களுடைய ஓவியத்தை என்ன பண்றாருங்க? போர்ட்ல வரைகிறார். அதை உறுதிப்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் பின்பதாக வந்து ஏறக்குறைய 300 ஜனங்கள் இருக்கும்போது பின்பதாக சுவற்றில அதே டிராயிங் எழுதுறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சுவற்றில் எழுதப்பட்ட கையுறுப்பு அப்படின்னு சொன்னா சபை காலங்கள் அந்த டார்க்னஸ் எல்லாம் எதை குறியுதுன்னு சொன்னா இருள குறியுது. நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அதே சேம் காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் தீர்க்கதரிசி செய்தி கொடுத்திருக்கிறார், சுவற்றின் மேல் எழுதப்பட்ட கையுறுப்பு. சுவற்றின் மேல் எழுதப்பட்ட கையுறுப்பு எதை கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா ஒரு தேசத்தின் முடிவை கொண்டு வந்த நாட்கள் அது இல்லைங்களா? இன்னைக்கு சுவற்றின் மேல எழுதப்பட்ட கையுறுப்பு சபை காலங்களை முடிவு கொண்டு வருகிறது. சபை காலங்கள் டோட்டலா இனிமேல் என்ன பண்ணும்போது முடிய போகுது. அது உபத்திரத்துக்குள்ள போவது. பாபிலோன் என்ன நியாய தீர்ப்புக்குள்ள போனது போல இன்னைக்கு சபை நியாய தீர்ப்புக்குள்ள போக வேண்டிய நேரத்துல இந்த செய்தியாளன் வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த காரியங்கள்லாம் பார்த்தோம், நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோமா இல்லைங்களா? ஞாபகம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து நம்ம போலாம், ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து போலாம். கவனிங்க நல்லா. நான் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு பிரமிட்ல வந்து கிருபையின் படிநிலைகள்ல அந்த கிரேஸ் உடைய ஸ்டெப்ஸை குறிச்சு பார்த்தோம். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். அது எங்க வந்து பிளேஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு விசுவாசிக்கும் போது நீதிமானாக்கப்படுதல் வருது. அதுக்கப்புறம் அது பின்பதாக வர்றது எல்லாமே பரிசுத்தமாக்கப்படுதல் நிலையை காண்பிக்குது. அதுக்கப்புறம் தான் தலைக்கல்லுக்கும் சகோதர சிதைக்கும் சென்டர்ல பரிசுத்தாவி வருது. அதுக்கப்புறம் தான் புத்திர சுவீகாரத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்றான். இந்த காரியத்தை குறிச்சு எல்லாம் என்ன பண்ணோம்? நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். அடுத்தது இன்னொரு சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். கவனிங்க நல்லா கவனிங்க. இப்போ தேவபக்தி என்ன என்பது நம்ம பார்த்துட்டோம். தேவபக்தி என்ன சொல்லாமே? தேவனை போல இருத்தல். 2வது தேவபக்தியின் ரகசியம் அப்படின்றது என்ன? தேவன் மாம்சத்துல வெளிப்படுறார். தேவன் மாம்சத்துல வெளிப்படுவதற்கு முன்பதாக தேவன் ஒரு மாம்சத்துக்குள் தன்னை என்ன பண்றாரு?
மறைத்துக் கொள்றார். அடுத்தது தேவ பக்திக்கு ஒரு பலன் இருக்குது, ஸ்ட்ரென்த் ஆஃப் த காட்லினஸ் சொல்லி பார்த்தோம். அப்படின்னா தேவபக்தி ஒரு நபருக்குள்ள இருக்கும்போது, தேவபக்தியா இருக்கிற அந்த நபர்னும் போது தெய்வத்துவம், தெய்வீக சுவாபம் அந்த நபருக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கணும் இல்லைங்களா? ஒரு சுவாபம் எப்படி ஊற்றப்படுதுன்னு சொன்னா அது வார்த்தைகளா ஊற்றப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பார்த்திருக்கிறோம். வார்த்தைகளா இல்லாம என்ன பண்ண முடியாது. வார்த்தைகளா வர்றதுக்கு முன்பதாக அது என்னவா இருக்குது, சிந்தையா இருக்குது. சிந்தையா இருக்கிறதுக்கு முன்பதாக அது சுவாபம், தன்மையாவும் சுவாபமா இருக்குது. சுவாபமும் தன்மையா இல்லாம அது சிந்தையா சிந்திக்கவும் முடியாது. சிந்தையா இல்லாம அது வார்த்தையா வெளிவராது. வார்த்தையா தான் மேனிஃபெஸ்ட் ஆகுது, வெளிப்படுத்துது, தோற்றமா மாறுது இல்லைங்களா? இந்த வானம் பூமி எல்லா அண்டசராசங்கள்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துது இல்லைங்களா? சங்கீத புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? வானங்கள் அவருடைய கரத்தின் மகிமையை வெளிப்படுத்துது இல்லைங்களா? ஆகாயிரு அவருடைய கரத்தின் கிரியை வெளிப்படுத்துது, நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ இது எல்லாமே தேவனுடைய சிந்தைக்கு பின்பதாக அவருடைய தன்மைகளாகவும் அவருடைய தோற்றங்களாகவும் வெளிப்படுதல்களாகவும் இயற்கை இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம அதை தான் பார்த்தோம். தேவன் எல்லா காலத்திலையும் 4 மேஜரான வழிகள்ல கிரியை செய்யறாருன்னு சொல்லி பார்த்தோமா இல்லைங்களா? முதல்ல தேவன் எப்படி கிரியை செய்யறார்? தேவன் எப்படி கிரியை செய்யறாங்க? இயற்கையில கிரியை செய்யறாரு, பாக்குறோமா இல்லைங்களா? அதுக்கப்புறம் தேவன் வார்த்தையில கிரியை செய்யறார். 2வது தேவன் மாம்சத்துல கிரியை செய்யறார், இல்லைன்னா குமாரனுக்குள், அததான் குமாரன் சொல்ல இல்லைங்களா? அவரோட குமாரனுக்குள்ள வெளிப்பட்டார். 4வது தான் தேவன் தன் ஜனங்களில் ஒரு செய்தி கொடுத்திருக்காரு. தீர்க்கதரிசி வாட்சி பாருங்க, தேவன் தம் ஜனங்களில் கொடுத்திருக்காரா இல்லைங்களா? அது 4th வே. தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற 4வது இதுமா இருக்குது. அப்ப எந்த காலகட்டத்துல இருக்கிறோம் நம்ம? இப்போ இந்த 4 வெளிப்படுத்தல்களை எந்த காலகட்டத்துல இருக்கிறோம் நம்ம? 4வது காலகட்டத்துல தேவன் தன் ஜனங்களிலிருந்து வெளிப்படுற காலகட்டத்துல இருக்கிறோம். ஒரு காலத்துல தேவன் தன் ஜனங்களுக்கு வெளிப்படணும் தான் தேவன் சித்தம் கொண்டார். அது ஆதாம் ஏவாளா இருந்துச்சு. அவங்க தன்னுடைய சாணத்தை, தன்னுடைய சாபத்தை, தன்னுடைய சாயலை இழந்து போன பின்பதாக தேவன் வார்த்தைக்கும், வார்த்தையிலிருந்து தன்னுடைய மாம்சம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் கொண்டு மீட்பை திரும்ப கொடுத்து திரும்ப தன் ஜனங்களை வெளிப்படுறார். அப்ப அந்த கிரைஸ்ட் மேனர் எப்படி உருவாகுதுன்னா, இந்த 7 சுவாபங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள நிறையும் போதுதான் கிறிஸ்து முழுமையாக அவன் மேல் கோயில் கொள்வார். மீன்ஸ் அப்ப அவன் தேவாலயமா மாறுவான். நம்ம டினாமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல புரிஞ்சு கொள்ற மாதிரி நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே வெறும் அந்நிய பாஷை பேசுவதோ இல்ல ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துவதோ அல்ல அதுக்கு அடையாளம். ஒரு காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்தி கரெக்டான வேர்ல்ட் அவனுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகும் போது அங்கதான் அந்த காரியம் தேவன் அவனுக்குள்ள கோயில் கொள்றார், ஆலயமா இருக்கிறார். அப்போ அது எப்படின்னு சொன்னா இது எல்லாமே அவனுக்குள்ள நான் வேர்ட் ஃபார்மா உள்ள போர் அவுட் ஆகணும், உள்ள ஊற்றப்படும். விசுவாசிக்கிறீங்களா? சரி, அடுத்த விஷயத்துக்குள்ள போலாம் பாருங்க. நான் அடுத்த விஷயத்த காட்டுறேன் பாருங்க. தேவபக்தியின் பலனை குறிச்சு பார்த்தோம். அடுத்தது தேவபக்தியின் வேஷம். தேவபக்தியின் வேஷத்தை குறித்து தான் இன்னைக்கு அநேக விஷயங்களை குறிச்சு நான் காட்டலாம்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயங்களை காட்டலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, தீர்க்கதரிசி சொல்ற அந்த அதே பாயிண்ட்ஸோட நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறது அது மிருகத்தின் முத்திரை. அது உண்மையா? தீர்க்கதரிசி கேட்கிறார். முற்றிலுமாக புரிகிறதா? அப்படின்னா தேவபக்தியின் வேஷம் அப்படின்றது அது மிருகத்தின் முத்திரையை கொண்டு வருதுன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. கவனிங்களா? இதுக்கு என்னன்றது நான் அப்புறம் பின்னாடி சொல்ற பாருங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. அப்படிப்பட்ட ஒன்றின் சார்பில் இருந்து கொண்டு தன்னை கிறிஸ்துவன் என்று அழைத்துக் கொள்கிற எந்த ஒரு ஸ்தாபன அங்கத்தினனும் அவன் வாழ்க்கை ஸ்திரீகளின் தலைமுடியை குட்டையாக வெட்டி கொண்டு அவர்கள் அணியக்கூடாது என்று வேதம் கூறியுள்ள உடைகளை அணிகின்றனர். மனிதர் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு இப்பொழுது வாழ்ந்து வருவது போல வாழ்ந்து மது அருந்தி இதெல்லாமே மாம்சரித்தின் விஷயங்கள் அநேக முறை விவாகம் செய்து சபையில் மூப்பர்களாகவும் போதகர்களாகவும் இருக்கின்றனர். இப்படிப்பட்ட செயல்களை பொறுத்து கொண்டு அவர்களை அனுமதிக்கின்றனர். அத்தகைய வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு தகுதியுள்ளதாக இல்லை. வார்த்தையில இருக்கிறோம், சபையில இருக்கிறோம், தேவனுடைய மெசேஜை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது அப்படின்னா தேவபக்தின் போது தேவனை போல இருத்தல் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு சரியான வார்த்தைகளை சொன்னா பூர்ண சற்குணத்தின் வாழுதுன்னு சொன்ன திரும்ப சொல்றாரு இல்லைங்களா? மத்தேயு 5:48 என்ன சொல்றது? உங்க பரலோகத்துல இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணரா இருப்பது போல இல்லைங்களா? இன்னொன்னு, பூர்ண சற்குணத்தின் கட்டாய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் இல்லைங்களா? அப்ப பூர்ண ஒரு பர்ஃபெக்ஷன்ன்றது லவ்வா இருக்குது. அங்க உட்காரும் போது ஒரு மனுஷன் பரிபூர்ணம் அடையறான். விசுவாசிக்கிறீங்களா? சார், அது கீழே இன்னொரு விஷயம், ஒரு சில விஷயம் காட்டுற பாருங்க. முக்கியமான விஷயம் என்ன பேசுறாரு பாருங்க தீர்க்கதரிசி. அத்தகைய வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு தகுதியா இல்லை. தொலைபேசியில் பேசி சபைகளில் சண்டைகளை உண்டாக்குவது போன்ற செயல்களை புரியும் ஒரு ஸ்திரீயின் வாழ்க்கை நடைமுறையில் காண்பிக்க வேண்டிய சுவிசேஷத்துக்கு தகுதியா இல்லை. முக்கியமான விஷயத்த பேசுறாரு. இந்த ஆவி அதிகமா என்ன பண்ணுதுங்க? நம்ம மத்தியில நம்ம இடம் கொடுக்கிறோம்.
நம்ம எல்லாரும் இடம் கொடுக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் கவனிச்சு பாருங்க. அப்படி என்னன்னு சொன்னா ஆதி அந்த தேவனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான பக்தி விருத்தின்றது என்ன, தேவனை போல மாறுகிறதுக்கு ஏதுவான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்த பிரிவினைகளை கொண்டு வருகிற இந்த பிசாசின் ஆவிகளுக்கு இடம் கொடுத்து நம்மள என்ன பண்றோம், நம்மளே அதிக பேச்சினால் பாவம் இல்லாமல் போவது இல்லைன்னு சொல்லப்படுது. அதாவது அதிக பேச்சு என்ன ஆகுதுன்னு சொன்னா அது துர்புத்தியை கொண்டு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லுது. அது கீழே பாருங்க, நம் நடைமுறையில் காண்பிக்க வேண்டிய சுவிசேஷ தகுதியா இல்லை, சபையில் பிரிவினை உண்டாக்க ஜனங்களிடையே சண்டை மூட்டும் எவரும் நாம் பிரசங்கிக்கும் சுவிசேஷத்திற்கு தகுதி உள்ளவர்களா இருப்பதில்லை, முற்றிலும் இல்லை. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு உங்களையே இத்தகைய செயல்களில் இன்று பாதுகாக்கும் வல்லமையை மறுதளிப்பது ஆகும். தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பக்திக்கு ஒரு பலன் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. தேவன் வார்த்தை என்னவா இருக்குதோ, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை ஆதியில தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருந்துச்சா இல்லைங்களா. அவங்க சொல்றது புரியுதுங்களா, உங்களதான் பேசுறேன், தயவு செஞ்சு கவனிங்க. ஆதியில தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு என்ன இருந்துச்சுங்க, வல்லமை இருந்துச்சு. எப்படி வல்லமை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த வார்த்தை உண்மை என்று விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் ஒரு பக்கம் கிரியை செஞ்சு, அதனாலதான் அந்த விசுவாசம் வார்த்தையின் வல்லமை என்ன பண்ணுச்சு, வெளியே கொண்டு வந்துச்சு, என்னவா மாறிச்சு, அது வெளிச்சமா மாறிச்சு. ஆனா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம பெற்றிருக்கிறோம்னு சொல்லி வல்லமை, தேவனுடைய எந்த ஒரு சுவாபமும் தன்மைகளும் தேவனுடைய வல்லமை வெளிப்படல அப்படின்னு சொன்னா இன்னும் அதுக்கேற்ற விசுவாசம் இல்லாமல் அந்த சுவாபம் இல்லாத இருக்கிற நிலையை காண்பிக்குது. அதுதான் தேவ பக்தி வேஷமா இருக்குது. பக்தியின் வேஷத்தை புரிஞ்சுக்கோங்க. அது கீழே நான் இப்ப தனிப்பட்ட நபருக்குள்ள சொல்றேன், நெக்ஸ்ட் சபைக்குள்ளவும் இந்த கடைசி காலத்தை அந்த ஆவி எப்படி கிரியை செய்துன்றதை குறிச்சு நான் சொல்றேன். கவனிங்க, தேவ பக்தி உள்ள வேஷத்தை தளிக்கொள்ற ஆவி இருக்குதா தெரிய சொல்றாரு. தேவ பக்தி உள்ள ஆவிகள்ன்றார், என்ன ஆவிகள், அந்த பக்தியுள்ள கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஆவிகளை தெரிய சொல்றாரு. பக்தியுள்ள ஆவிகள் செயல்படுகிறதுன்றார். கரெக்டா தான் சபைக்கு போறதோட திருப்தி அடைஞ்சுக்கிறேன், இல்ல நான் இருக்கிற நிலையில திருப்தி அடைஞ்சுக்கிறது, இன்னும் மாற்றத்தை ஒரு நாளும் நம்ம கிறிஸ்துவ போல மாறுகிற நிலையை அவங்க மறுதளிக்குது. நான் தான் இருக்கிறதா கரெக்ட், நான் என்ன செய்யறோம் அதான் கரெக்ட், நான் இருக்கிற மாதிரிதான் இருப்பேன் அப்படின்ற நிலைகள்லாம் பக்தியுள்ள ஆவிகள். இது எங்க தொடங்குச்சுன்னு திருக்கதை சொல்றாருன்னா காயின் கிட்ட இந்த ஆவி தொடங்குச்சான். அதுக்கு நான் வாட்சி காட்டுறேன் உங்களுக்கு, கவனிங்க நல்லா பாருங்க. திருக்கதை சொல்றாரு, துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்பு உள்ளவர்கள், ஞானம் நீங்கள் பாருங்கள், சாமர்த்தியம் உள்ளவர்கள், அறிவு படைத்தவர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, நாங்கள் கிறிஸ்துவர்கள், நாங்கள் ஆலயத்துக்கு சொல்வோம் என்பவர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பரிசுத்தாவின் வல்லமையையும் கிரியைகளையும் வெளிப்பாடுகளையும் மறுதளிப்பவர்கள். இன்னைக்கு மிகப்பெரிய பிசாசு இன்னைக்கு கிரியை செய்யறான், வெளிப்பாட மறுதளிக்கிறது. நீ பாத்துருக்கீங்களா, வெளிப்பாடுலாம் வேணாம், இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் பிரதர். தேவன் இன்னைக்கு எவ்வளவு வெளிப்படுத்தி இருக்காரு, அவள் வாழ்ந்துட்டு போலாம். இது மிகப்பெரிய பிசாசுடைய ஆவி, இந்த என்டர்வேஸ்ல அதிகமா கிரியை செய்து வெளிப்பாடுன்னு பேசி வீழ்ந்து போயிடுறாங்க பிரதர். இது ஒரு பயமுறுத்துற ஆவி. வெளிப்பாடு மட்டும்தான் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள வல்லது. இப்ப தீர்க்கதை சொல்றாரு, வெளிப்பாட்டுக்கு பாதாளம் விரோதமா இருக்குதுன்றார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது, கவனிங்க நல்லா. வெளிப்பாடு ஒண்ணுதான். இயேசு கிறிஸ்து இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. உங்ககிட்ட தான் பேசலாமே. பாதாளத்தின் வாசல்கள் எதை மேற்கொள்வதில்லை, வெளிப்பாட்டை மேற்கொள்வதில்லை. அப்படின்னா வெளிப்பாடு பாதாளத்துக்கு என்னவா இருக்குது, எதிரா இருக்குது. அதாவது தீர்க்கதை சொல்றாரு. அப்போ எந்த ஆவி வெளிப்பாட்டை வெறுக்குதோ அந்த ஆவி பாதாளத்திலிருந்து வந்த ஆவி. அநேக நபர்களை பாக்குறோம் வெளிப்பாடுகளை விரும்புத. ஏன், ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்களா உங்களுக்கு, ஒரு விஷயம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு, கனி நிறைந்த வாழ்க்கை பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் அல்ல இல்லைங்களா. புரிஞ்சுங்களா உங்களுக்கு, கனி நிறைந்த வாழ்க்கை பரிசுத்த ஆவியின் அடையாளம் அல்ல, அது பிசாசுடைய ட்ராப். புரிஞ்சுங்களா உங்களுக்கு. fruitful life is not evidence of the Holy Ghost. fruitful life, கனி நிறைந்த வாழ்க்கை பரிசுத்த ஆவி பெற்றதன் அடையாளம் அல்ல. a token life is the evidence of the Holy Ghost. அடையாளப்படுத்தப்பட்ட வாழ்க்கை தான் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். புரியுதுங்களா உங்களுக்கு. அடையாளப்படுத்தப்பட்ட வாழ்க்கைன்னு சொன்னா ரத்தம் பூசப்படுதான் அடையாளம். ரத்தம் பூசப்படுறது எதுக்குன்னு சொன்னா ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுதுங்க, தன் அடையாளமா பூசிக்கிறது. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை இந்த காலத்துல மேனிஃபெஸ்ட் ஆகுறது. அதுதான் ஃபர்ஸ்ட் முதல்ல ஏற்றுக்கொள்வது இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். அநேக நபர்கள் பரிசுத்த ஆவியின் அடையாளமா என்ன பண்றாங்க, பெந்தகோஸ்தே ஜனங்கள் இதை புரிஞ்சுக்கிறாங்க, அந்நிய பாஷையை புரிஞ்சுக்கிறாங்க. அந்நிய பாஷை என்ன புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வந்த நபர்கள் என்ன எதுவா புரிஞ்சுக்கிறாங்க,
வரங்களை புரிஞ்சுக்கிறாங்க. வரங்கள் தான், அந்நிய பாஷையும் வரங்கள் தான். அடுத்த கட்டமா எதை புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா ஆவியின் கனிகளை புரிஞ்சுக்கிறாங்க. இதுவும் பார்ட் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், பார்ட் தான் அது. அதுவும் இன்னும் டிராப்பா, இன்னும் கண்ணியில சிக்கி கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்த கட்டம் தான் பரிசுத்த ஆவியுடைய அடையாளத்தை குறிச்சு என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்தியே விசுவாசிப்பதான் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். ஆரம்ப நிலை அடையாளமே வார்த்தை. உங்களுக்கு ஒரு காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுது, விசுவாசிக்க முடியுது, அதுக்கு அர்ப்பணிக்க முடியுது என்பதுதான் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் இல்லைங்களா? அப்ப பரிசுத்த ஆவியுடைய முத்திரைன்றது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள மாம்சமா வெளிப்படுவது. அப்ப அந்த மாம்சத்துல வெளிப்படுற ஒரு நபரை நீங்க ஏற்றுக்கொள்றது. அதான் திருப்பதி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இயேசுவை ஒரு நபரில் ஏற்றுக்கொள்வதுன்றார். கடைசியில சொல்றாரு. இது தீர்க்கதரிசி வழி நடத்தும் தன்மை லாஸ்ட்ல கொடுத்த மெசேஜ் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இயேசுவை அப்படின்னா ஒரு நபரில் ஏற்றுக்கொள்வது, ஒரு நபரா ஏற்றுக்கொள்வது. அப்படின்னா என்னங்க, 2000 வருஷம் படி ஒரு நபரா ஏற்றுக்கொண்டோம். ஓகே, இன்னைக்கு அவர் எப்படி இருக்கார்? தீர்க்கதரிசிகள் வெளிப்பட்டார். அதான் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ள முடியும், உங்களால ஜனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப டினாமினேஷனுக்கும் நம்ம இருக்கிற டிஃபரெண்ட். டினாமினேஷன் யாரை ஏற்றுக்கொள்வாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லைங்களா? நாம யாரை ஏற்றுக்கொள்வோம்? தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்வோம்னா கடந்து போன நபர்களையும் கடந்து போன ஆட்களையும் ஏற்றுக்கொள்வோம். அது தேவன் ஒரு காலத்திலும் தன்னுடைய மகிமையும் தன்னையும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டே வர்றாரு. அந்த டிரான்சிஷனை மனுஷன் கண்டு கொள்ள மாட்டான். முக்கியமான பாகம் புரியுதா உங்களுக்கு? டினாமினேஷன் எங்க மிஸ்டேக் ஆகுறாங்க அப்படின் போது, இயேசுன்ற நபர் ஒரு காலத்துல அந்த இயேசுன்ற சரீரத்துக்குள்ள தேவன் வெளிப்பட்டார், அதை ஏற்றுக்கொள்வாங்க. இன்னைக்குமே அதை தான் என்ன பண்ணுவாங்க? ஆராதிப்பாங்க. அதுதான் ஒரு ஐடியல் வர்ஷிப்பா மாறிடுச்சு, விக்கிரக ஆராதனையா மாறிடுச்சு. தேவன் தன் சபை காலங்களை ஒரு செய்தியாளனுக்குள்ள தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார்ன்றதை அவங்க மறுதளிப்பாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம செய்தியில வந்த ஜனங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, என்ன ஏற்றுக்கொள்வோம்னா, தீர்க்கதரிசிக்குள்ள தேவன் வெளிப்பட்டார்ன்ற வரைக்கும் ஏற்றுக்கொள்வோம் இல்லைங்களா? ஆனா அடுத்த கட்டம் தீர்க்கதரிசியை தாண்டி அவர் எங்க வந்திருக்காருன்னு சொன்னா, தேவன் மீண்டுமாய் சபையுடைய மாம்சத்துக்குள்ள வெளிப்படுறார். அதுல இனிஷியல் ஸ்டேஜ் 5-fold மினிஸ்ட்ரி மூலமா கிரியேட் செய்யறார். அப்போ what is the evidence of the Holy Ghost? Good life is not evidence of the Holy Ghost. நல்ல ஒரு வாழ்க்கை பரிசுத்தாவின் அடையாளம் அல்ல. டோக்கன் லைஃப் இல்லைங்களா? சீல்டு லைஃப், டோக்கன் லைஃப் தான் வந்து யாத்திரையில வரும்போது அவங்களுக்கு டோக்கன் தான் கேட்கப்பட்டுச்சு இல்லைங்களா? என்ன கேட்கப்பட்டுச்சு? அடையாளம் தான் கேட்கப்பட்டுச்சு. அடையாளம் வரும்போது அங்க நியாயத்திற்கு இல்லாம போச்சு. விசுவாசிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன நினைக்கிறான்னு சொன்னா, தான் சபையோட ஒரு செய்தியில இருக்கிறன்றதோட இல்ல ஒரு சில நபர்கள் ஒருத்தருக்கும் ஒரு டிராப்ப பிசாசு செட் பண்ணி வச்சிருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்றேன், ஒருத்தருக்கும் ஒரு டிராப், ஒருத்தருக்கும் ஒரு கன்னிய தேவன் தீர்க்கதரிசி வச்சிருக்கிறான் இல்லையா? சரி, பிசாசு வச்சிருக்கிறான். அப்ப தீர்க்கதரிசி இந்த காரியத்தை குறித்து சொல்றாரு. இங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. தீர்க்கதரிசி தேவபக்தியின் வேஷத்தை தரித்து பரிசுத்த ஆவியின் வல்லமைகளையும் கிரியைகளையும் வெளிப்பாடுகளையும் மறுதளிப்பவர்கள். இதே மேகத்தை மாட்டி வச்சுப்பாங்க, இதே தீர்க்கதரிசியை பேசுவாங்க, வருகை வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே வெளிப்பாடுகளை மறுதளிப்பாங்க. வெளிப்பாடுகள் தான் சபைக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். வெளிப்பாடுகள் மட்டும் தான் பிரசங்கிக்கப்படணும். வெளிப்பாடு தான் உங்களை மாத்தும். புரிதுங்களா உங்களுக்கு? அட்வைஸ் மாத்தி இருக்குமானா 2000 வருஷமா சபைக்கு அட்வைஸ் வந்துட்டே இருக்குது ஒருத்தர் மூலமா. கரெக்டுங்களா? 2000 வருஷமா வருது அட்வைஸ். எந்த நபர் அட்வைஸ் பண்ணல சொல்லுங்க? அட்வைஸ் தான் நம்மளை மாத்தணும் சொன்னா அட்வைஸ் மாத்தாது. எது மாற்றம்னா வெளிப்பாடு தான் மாற்றம். உங்களுக்கான பாகம் வெளிப்படும் போதுதான் நீங்க அதுக்கேற்ற விதத்துல மாறுவீங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? கழுகு எப்ப பறக்க ஆரம்பிச்சிச்சு? கழுகு குஞ்சு எப்ப பறக்க ஆரம்பிச்சிச்சுங்க? என்னங்க? தாய் கழுகுடைய அந்த வெளிப்பாட்டை புரிந்து கொள்ளும் போது அதே சத்தம் வந்து கோழி குஞ்சுகளுக்கு என்னவா மாறுச்சு? நியாய தீர்ப்பா மாறுச்சு. அதே சத்தம் வந்து நியாய தீர்ப்பா மாறுது. அதே சத்தம் வந்து கழுகுக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசத்தை கொடுத்துச்சு. அதே கழுகுக்கு எதை கொடுத்துச்சுங்க? கழுகு குஞ்சு கதையில நம்ம பார்த்திருக்கிறோம், ஈகிள். அப்ப அதுல பார்க்கும்போது அந்த சத்தம் ஒரு நாள் தன் கழுகு குஞ்சை தேடி வரும்போது அந்த சத்தம் வந்து வருது இல்லைங்களா? வானத்துல வந்த சத்தம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, ஒரு கூட்டத்துக்கு அந்த வெளிப்பாடை புரிந்து கொள்ள முடியல. ஆனா இந்த கழுகு குஞ்சுக்கு அது எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசத்தை கொடுக்குது. தனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பாகத்தை அது கூப்பிடுது இல்லைங்களா? அந்த ஆழம் இந்த ஆழத்தை நோக்கி என்ன பண்ணுது? கூப்பிடும் போது ஒரு கூட்டத்துக்கு நியாய தீர்ப்பையும் ஒரு கூட்டத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசத்தையும் கொடுக்குது. இன்னைக்கு அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம் வெளிப்பாட்டுல இருக்குது. வெளிப்பாட்டை ஒரு மனுஷன் மறுதளிக்கிறான்னா அந்த மனுஷன கஷ்டம். வருகையை ஒரு நபர் மறுதளிக்கிறான்னு சொன்னா, மேகத்தை ஒரு நபர் மறுதளிக்கிறான்னு சொன்னா, அது ஒரு ஐடியல் வர்ஷிப்பா வந்து விக்கிரக ஆராதனை வச்சுக்கிட்டு அதை குறிச்சு எந்த நாலேஜையும் சபையில பிரீச் பண்ணல, அதை பத்தி நமக்கு எதுவுமே தெரியலன்னு சொன்னா நம்ம விதேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்றோம். நாங்களும் மேகத்துக்குள்ள இருக்கிறோம் இல்லைங்களா? வசனம் சொல்றதா இல்லைங்களா? என்ன சொல்லுது? அவர்களை பிதாக்களை எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தாங்க.
அவர்கள் எல்லாரும் மோசையினாலும் செங்கடலாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்க. ஆனாலும் அவங்க எல்லார் மேலும் தேவன் அன்பா இருந்ததில்லை. நாங்களும் மேகத்துக்குள்ள இருக்கிறோம் பிரதர், அப்படி இல்லை. அது எனக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகணும். அது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும்? அது வெளிப்பாடுகளை ரிசீவ் பண்ணும்போது தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். கவனிக்கலாம், அந்த கீழே முக்கியமான விஷயத்த சொல்ற பாருங்க. வெளிப்பாடுகளை மறுதளிப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை விலகுன்றது இது பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லப்படும் போது இருக்கிற காரியத்தை தீர்க்கதரிசி எடுத்துட்டு வந்து, ஒரு மனுஷன் வெளிப்பாட வெறுக்கிறான்னு சொன்னா அவங்ககிட்ட எந்த வேலையும் நமக்கு இல்லை. வெளிப்பாடு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு சபையை வச்சுக்கின்னு எங்க சபை எப்பேற்பட்டது தெரியுமா, எங்க பாஸ்டர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, எங்க கூட்டம் எப்பேற்பட்டது தெரியுமா, இந்த பெருமைகளே பேசிக்கொண்டு 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 போறவங்க எங்க சபையில இருக்கிறவங்கள அன்பானவர்கள் தெரியுமா, இதெல்லாம் பேசிக்கொள்றதுனால எந்த வகையிலும் எந்த மாற்றம் உண்டு பண்ணாது. வெளிப்பாடுக நேசிக்கிற நபர் என்ன பண்ணுவான்? வெளிப்பாடை நோக்கி வருவான். அவன் அந்த நபரை பாருங்க. ஒரு நபர் எதுக்காக வாஞ்சியா இருக்கிறான் பாருங்க. உங்களுக்குள்ள அந்த டிசைனிங் ஸ்பிரிட் இருந்தா அதை என்ன பண்ணுவாங்க? இனம் கண்டு கொள்ளுங்க. அநேக ஆவிகள் என்ன பண்ணுது சொன்னா, அநேக ஆவிகளை உங்களை ட்ராப் பண்ணும். பிரதர் அதிகமா என்ன பண்ணாதீங்க, வெளிப்பாட தெரிஞ்சுக்காதீங்க. இருக்கிறத வாழுங்க பிரதர், அப்படியே வந்துருவீங்க. இருக்கிறத வாழ்றதுக்கு எதுக்கு இந்த காலத்தை தேவன் ஒரு செய்தியால அனுப்பி 7 முத்திரைகளை திறந்து அந்த முத்திரையின் வெளிப்பாடுகளை இனி கொடுக்கணும். ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்றது நார்மலா தேவைப்படுற அந்த தேவனுடைய வல்லமையை காட்டிலும் அதிக வல்லமை அதுக்கு தேவைப்படுது. அப்ப அந்த அதிக வல்லமை எதுல இருக்குன்னு சொன்னா விசுவாசத்துல இருக்குது. அந்த விசுவாசம் எது மூலமா வரும்னா வெளிப்பாட்டு மூலமா வரும். அதனாலதான் இந்த வெளிப்பாடுகள் தான் நமக்கு எடுத்துக்கொள்ளப்படுதை விசுவாசத்தை கொடுக்கும். அந்த விசுவாசம் தான் நம்ம என்ன பண்ணுதுன்னு சொன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் வல்லமையை கொண்டு வரும். விசுவாசிக்கிறீங்களா? தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு காரியத்தை சொல்றாரு, 55:6 சொல்றாரு, இப்பொழுது நம்ம கொண்டிருக்கிறதை கொண்டு நம்ம ரொம்ப தூரம் செல்ல முடியாது, அதிக தூரம் செல்ல முடியாதுன்றார். கொண்டிருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? என்னங்க? எதுங்க? அப்ப இருந்த செய்தியை கொண்டு காலத்தில் சபைக்கால செய்திகளை கொண்டு ரொம்ப தூரம் செய்ய முடியாது, செல்ல முடியாது. எப்போ 63 முத்திரைகள் செய்தி வருதோ, 7 இடிகளின் செய்தி வருதோ, அதுதான் நமக்கு எடுத்துக்கொள்ளப்படுற விசுவாசத்தை கொடுக்கும். அதனாலதான் சொன்னேன், ஒரு மனுஷனுக்கு முத்திரைகள் திறக்கப்படணும். 7 முத்திரைகள் திறக்கப்படாம ஒரு மனுஷன் இந்த செய்தியில இருக்க முடியாது. அவன் என்ன பண்ணா, ஒரு டினாமினேஷனா மாறுவான், சடங்காச்சார கிறிஸ்துவனா இருப்பான். இதே செய்தியில என்ன இருப்பான்? சடங்காச்சார கிறிஸ்துவனா என்ன அர்த்தம்? ஒரு ஞானஸ்தானம், வாரத்துக்கு ஒரு புக் ஒன்று படிக்கிறது, கரெக்டா சபைக்கு வருது, காணிக்கை போடுறது, தசமாக கொடுக்கறது, இதோட கூட செய்தியில 15 வருஷமா இருக்கிறாரு, ஒரு 20 வருஷமா இருக்கிறாரு, அப்படியே இருக்கிறாரு. அப்படி கிடையாது. அது ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, நம்ம பெற்றுக்கொண்ட செய்திக்கு ஏற்ற விதத்துல நமக்குள்ள வளர்ச்சி வெளிப்பாடுகள் காணப்படணும். இல்லைன்னு சொன்னா நான் ஒரு சடங்காச்சார கிறிஸ்துவனா இருந்து தேவ பக்தின்ற பேர்ல அதன் வேஷத்தை தரித்து அந்த பலனை மறுதளிக்கிறன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? சொல்ல விஷயப்படுத்துங்களா? இதான் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த காரியத்தை குறித்து சொல்றேன். இந்த காலத்துல என்ன நடக்குது? 1 தீமோத்தேயுல இதே காரியம் தான். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விளக்கி தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சி பண்ணு. கிழவிகள்னு யார சொல்லுவோம்? கிழவிகள்னா யார சொல்லுவோம்? என்னங்க? என்னங்க? வயசானவங்களை. அது பெண்கள்னா சபைக்கு அடையாளம் வருது. பழைய சபைகளை குறிச்சு பேசுது. ஏஜ் வைஸ் கிடையாது. பெந்தகோஸ்தே பின்னாடி வந்த அந்த காரியங்களை வச்சிருக்கிற சபைகள் அதெல்லாமே பழைய கதையை பேசுற அந்த மைண்ட் செட் உள்ளவர்கள் அவங்க எல்லாமே இல்லைங்களா? ஓல்டு மைண்டர்ஸ், அவங்க ஓல்ட் ஸ்கூல் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, இன்னைக்கு பிரசன்ட் டே வேர்டை ரிசீவ் பண்ணாதவங்க, அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஏற்ற பலன் இல்லாதவங்க. அது கீழே பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு. அது கீழே for bodily exercise profit little, but godliness is profitable unto the all things. இன்னைக்கு அதான் சொன்ன, 2 விஷயத்தை பிரிச்சு சொல்லலாம்னு உங்களுக்கு காட்டினேன். அப்படின்னா சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. எல்லாத்துக்குமே நான் இப்படி வாழணும்னு சொல்லி நியாயப்பிரமான வாழ்க்கையில வாழ்றதுன்னு சொல்லி அற்ப பிரயோஜனம் கொஞ்சம் தான் அது உதவும், புரியுதுங்களா? ஆனா தேவ பக்தியானது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அப்படின்னா ப்ராஃபிட் லிட்டில் கொஞ்சம் தான் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. ஆகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அப்ப தேவ பக்தியை பெற்றுக்கொள்றதுக்கு பிரயாசப்படுங்க. தேவ பக்தியை எப்படி பெற்றுக்கொள்றது? ஒரு காலத்துக்கு வெளிப்படுத்தப்படுற சத்தியம் ஒரு சரீரத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சரீரம் அந்த வார்த்தையை மிஸ்ட்ரியா உள்ள வச்சுக்கிறோம். அதான் தேவ பக்தி. அந்த ரகசியம் ஒரு சரீரத்துக்குள்ள வச்சுக்கிறது. அப்போ இன்னைக்கு வெளிப்படுத்தப்படுற செய்தியெல்லாம் நீங்க ரிசீவ் பண்றீங்களா? அந்த ரிசீவ் பண்றீங்கன்றதுக்கு அடையாளம் தான் கனிகள். கனிகள் நீங்க என்ன பண்ணுங்க, மனவாட்டின்றதுக்கு அடையாளம் கிடையாது.
புரியுதுங்களா? எதுனா நீங்க ரிசீவ் பண்ணி கனிகளை வெளிப்படுத்தும் போது மனவாட்டியா நீங்க காண்பிக்கிறீங்க. எது தெரியுமா? ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஃபர்ஸ்ட் பிரைட்ன்றதுக்கு அடையாளம் இந்த மணி நேரம் செய்தியை உங்களால ரிசீவ் பண்ண முடியுது. உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுற செய்தியை உங்களால முழுசமா ரிசீவ் பண்ண முடியுது, அதை உங்களால டைஜஸ்ட் பண்ண முடியுது. அப்படின்றதுக்கு டைஜஷன்னா அந்த ஆகாரத்தை ஜீர்ணிக்க முடியணும். ஐயோ இதெல்லாம் கடினமான உபதேசம்னு சொல்லி போற அந்த நிலைகள் கிடையாது. தேர்ட் புல் அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் எல்லாமே. நம்ம பிரிச் பண்றது எல்லாமே தேர்ட் புல் தான். கவனிங்க நல்லா பாருங்க. அது கீழே தேவபக்தி, அது கீழே பாருங்க தவறான தேவபக்தி அல்லது தேவபக்தியின் வேஷம். இதுதான் தேவபக்தியின் வேஷம். இந்த தேவபக்தியின் வேஷத்தை இரண்டாவது பார்ட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். கவனிங்க நல்லா கவனிங்க. கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கு பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விலகு, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. கெட்ட சிந்தனை, நோக்கம் கரெக்டா இல்லாம இல்ல நோக்கத்தை ஒரு நோக்கத்தை வச்சுட்டு தவறான வழிமுறைகளை போறாங்க பாருங்க, அவங்கள விட்டு விலகுறது பெட்டர். புரிஞ்சுக்கோங்க நல்லா. தேவபக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கமும் பிறக்கும். இப்படிப்பட்ட விலகு போதும் என்ற மனதுடைய தேவபக்திய மிகுந்த ஆதாயம். இது கீழே ஒரு காரியத்தை குறிச்சு தீமோத்தேயு கிட்ட பவுல் பேசுறார். அது என்னன்னு சொன்னா உலக ஆசை, பொருளாசை, பணத்தை குறிச்சு பேசுறார். அப்ப இது எல்லாத்த காட்டிலும் மேன்மையான பாகம் எதுன்னு சொன்னா தேவபக்தி தான். போதும் என்ற மனதோட தேவபக்தி தான் மிகுந்த ஆதாயம். நம்ம உலகத்திலே இன்னைக்கு ஒரு நபர் பெற்றிருக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? கேரக்டர். அடிக்கடி சொல்லுவோம், கேரக்டர் தான் ஒரு மனுஷனுக்கு பணம் போச்சுன்னா கொஞ்சம் தான் போவோம், ஹெல்த் போச்சுன்னா பாதி போவோம். ஒரு மனுஷனுக்கு கேரக்டர் போச்சுன்னா எல்லாமே போயிடும். ஒரு மனுஷன் நீங்க உங்ககிட்ட அதிக பணம் இருந்து பணம் போச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. மணி லாஸ், இஃப் மணி லாஸ் என்னங்க எதுவுமே இல்லை, நத்திங் லாஸ். எதுவும் லாஸே கிடையாது இல்லைங்களா? இஃப் வெல்த் லாஸ், ஹாஃப் லாஸ் ஆயிடுவீங்க, நீங்க பாதி லாஸ் ஆயிடும். இஃப் யூ கேரக்டர் லாஸ், டோட்டல் லாஸ், எல்லா லாஸ். அப்போ கேரக்டர் இல்லாம கிறிஸ்துவோட மேனர் இல்லாம ஒரு மனுஷன் வாழ்றது வேஸ்ட் இந்த பூமியில. அப்ப உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க சேர்க்க வேண்டிய சொத்து, கொடுக்க வேண்டிய காரியத்தை சொன்னா கேரக்டர், லைக் கிரைஸ்ட் மேனர். இன்னொரு காரியத்தை சொல்றேன், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத விஷயத்த உங்க பிள்ளைகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க முடியாது. நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பாதான். நாங்க ஏதோ வாழ்ந்துட்டு என் பிள்ளைகள் நல்லா வாழணும்னு நினைக்கிறது கரெக்ட். ஆனா அந்த பிள்ளைகள் வாழணும்னு சொன்னா வாழ மாட்டாங்க. நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள வராம, நீங்க அந்த காரியத்துக்குள்ள வராம அவங்க வர முடியாது. இதுதான் நியதின்னுவாங்க இல்லைங்களா? அந்த நியதி அதுதான். நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, நான் ருசிக்காத ஒன்றையும் என் மகன் ருசிக்கணும், மகள் ருசிக்கணும்னு நினைக்கிறது கரெக்டான விஷயம். ஆனா அதுக்கு முன்பதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவை. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப இந்த அனுபவம் தான் இங்க இம்பார்ட்டன்ட். அப்போ போதும் என்ற மனதோட தேவபக்திய மிகுந்த ஆதாயம். அப்படின்னா ஒரு தாய் தகப்பனோ கணவன் மனைவியோ வீட்டுல எதை இம்பார்ட்டன்டான லைஃப்ல பாக்குறாங்கன்னு சொல்லி பிள்ளைகள் பார்த்து கொண்டே வராங்க. நம்ம ஏன் இன்னைக்கு பிள்ளைகளுக்கும் அநேக பேருக்கும் என்னதான் செய்தியில இருந்தாலுமே உலகத்தை குறிச்சு ஆசை யோசனைகள் ஜாஸ்தி, பணத்தை குறிச்சு புகழை குறிச்சு யோசனை ஜாஸ்தின்னு சொன்னா நாம தேவபக்தியின் வேஷத்தை தருத்தி கொள்றோம். உண்மையா இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் காலம் வந்திருக்கு. நம்மளோட கோல் எதை நோக்கி இருக்குது அப்படின்றத பிள்ளைகள் பாக்குறாங்க. 1000 தான் நம்ம பேசினா கூட நம்மளுடைய யோசனைகளும் நம்மளுடைய திட்டங்களும் பிளான்ஸும் உலகத்தை நோக்கியும் உலக காரியங்களை நோக்கி இருக்கிறதுனால அதை என்ன பண்றாங்க, அடுத்த ஜெனரேஷன் நம்ம பிள்ளைகள் பாக்குறதுனால அந்த குடும்பம் சரியான நிலையில அமைக்கப்பட மாட்டாங்குது. புரிஞ்சா உங்களுக்கு? நீங்க என்ன பண்ணாலும் அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ண முடியாது. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க முடியாது. நீங்க முதல்ல தேவ பக்தியில வழியின்படி நடக்காம பிள்ளைகளை நடக்க வைக்க முடியாது. ஒரு விஷயம் புரியுதுங்களா? கேரக்டர்ன்றது கிஃப்ட் கிடையாது. அடிக்கடி நான் எத்தனையோ முறை சொல்லி, கேரக்டர் இஸ் நாட் எ கிஃப்ட். அது கிஃப்ட் கிடையாது. கேரக்டர் இஸ் எ விக்டரி. புரிஞ்சா உங்களுக்கு? இன்னும் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கேரக்டர் is not a gift, it is a victory. இது ஒரு வெற்றி, ஒரு கேரக்டர் வெற்றி. அப்போ ஒரு நபர் வெற்றியை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அந்த விஷயத்துக்காக போராடிட்டே இருக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள குணாதிசயத்துக்காக நீங்க பண்ண வேண்டியது கிரியையில வெளிப்படுத்துக்கு ட்ரை பண்ணக்கூடாது. தேவனை உள்ள வர்றதுக்கு நீங்க வழி வைக்கணும். ஒரு நாள் அதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் வெளிப்பாடுகளை இன்செர்ட் பண்ணும். வெளிப்பாடுகளை இன்செர்ட் பண்ண
தீர்க்கதரிசி தான் சொல்றாரு. இது மரிச்சு போன ஒரு நபரை சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு அவனுக்குள்ள இருக்கிற ரத்தத்தை எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவாங்களா, எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த சரீரத்தை பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அதுக்குள்ள இன்னொரு ரத்தத்தை, ஜீவனில் இன்னொரு ரத்தத்தை செலுத்தும் போது வேறொரு புது நபரா மாறுவான் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஓல்டு நேச்சரை வெளியே எடுத்துட்டு நியூ நேச்சர், கிறிஸ்து லைக் கிரைஸ்ட் மேனர் அவனுக்குள்ள இன்சர்ட் பண்ணும்போது, அப்படின்னா வெளிப்பாடுகள் இன்சர்ட் பண்ணும்போது அவன் எதனால வாழ்றான்னு சொன்னா அந்த ரத்தத்துல ஜீவிப்பான். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அது கீழே தீர்க்கதரிசி இந்த முக்கியமான விஷயத்துல சொல்ற பாருங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ரெண்டு விஷயம் சொல்ற சகோதரி, முக்கியமான மேஜரான விஷயம் பேரண்ட்ஸ் சொல்ற, பிள்ளைகளுக்கு சொல்றேன். நீங்க இந்த காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்க. கடன் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது. இது ரெண்டு தான் இனி உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு மேஜரா தேவையான விஷயம். மனவாட்டியா இருக்கிறதுக்கு நீங்க அளவுக்கு அதுவான பணத்தை சேர்த்தாலும் சரி, சொத்துக்களை சேர்த்தாலும் சரி, உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீ எதுவும் சேர்த்து வைக்காம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க பணத்தையும் சரி, வியாதியை கொடுக்காதீங்க, அதே போல கடனை கொடுக்காது, குடும்பம் கடனை கொடுக்காதீங்க. நல்ல கேரக்டரை கொடுங்க. கேரக்டர் பில்டிங்ன்றது சாதாரண விஷயம் இல்ல சகோதரி. தேவ பக்தின்றது தேவன் வம்சத்துக்கு வெளிப்படுறது, தேவன் என்னவா இருக்கிறாரோ அப்படின்ற அந்த நேச்சர் அவனுக்கு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. உட்காந்து ஒரு நாள் அட்வைஸ் பண்றது மூலமா வராது. இது ஒரு நாள் அட்வைஸ் பண்றது மூலமா வராது. நீங்க பிராக்டிஸ் பண்ணும். நீங்க உங்க நிலையிலிருந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வரணும். யார் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு வரணும்? பேரண்ட்ஸ். நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும். நான் இருக்கிற மாதிரிதான் இருப்பேன், நீங்க வீட்டுல உட்காந்து ப்ரேயர் பண்ண, ப்ரேயர் பண்ண மாட்டாங்க, ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. நீங்க உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்கன்னா அவங்க வாசிக்க மாட்டாங்க. நீங்க அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிள்ளைகளுக்காக, அவங்க ஆத்மாக்களுக்காக நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இறங்கி வந்து நீங்க அந்த காரியத்தை பிராக்டிஸ் பண்ணும்போது தான் என்ன பண்ணுங்க, அது உள்ள வரும். நீங்க எதை போக்கஸ் பண்றீங்க? பணத்தையோ சொத்தையோ புகழையோ காரியத்தை போக்கஸ் பண்ணீங்க சொன்னா அதுதான் உங்களை மேலோங்கி நிற்கும். அந்த மாதிரியான அட்மாஸ்பியர் தான் இந்த மாதிரி பிள்ளைகளை உண்டாக்கி இருக்குது நம்ம மத்தியில. புரிஞ்சா உங்களுக்கு? அதுக்கப்புறம் நம்ம மிஞ்சி போகும்போது யோசிப்போம். மிஞ்சி போகும்போது அந்த காரியம் மிஞ்சி போகும்போது நம்ம கரத்தை விட்டு போகும்போது அந்த காரியத்தை யோசிப்போம். அது யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்போ நாங்க என்னதான் நாங்க பண்றது அப்படின்னு சொன்னா, முதல்ல கன்ஃபெஷன் வேணும். கன்ஃபெஷன் என்னங்க? கன்ஃபெஷன், வாட் இஸ் தி கன்ஃபெஷன்? அறிக்கை வேணும். உங்களுக்கு உங்களோட நிலைகள் மோசமா இருக்குதா கவனிங்க. இப்ப செய்ய வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான், உட்கார வச்சு பாருங்க. நீங்க உங்களோட நிலை, நீங்க வாழ்ந்த வாழ்க்கை இப்படி வாழ்ந்தீங்கன்றத அவங்க கன்ஃபஸ் பண்ணுங்க. உட்காருங்க, நாங்க இப்படி வாழ்ந்துட்டோம், நான் வாழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா பலவிதமான ஃபெயிலியர்ஸை நான் சந்திச்சுட்டேன், நீயும் என்ன மாதிரி ஃபெயிலியர்ஸை சந்திக்கிறதுக்கு நான் விருப்பப்படல, அதனால நம்ம நிலையை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க உட்காந்து பிரேயர் பண்ணணும். நீங்க உட்காந்து ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்த பின்பதாக அதுக்கப்புறம் தான் ஒர்க்கே இருக்கு. அதுக்கப்புறம் அதை குறிச்சு வீட்டுல என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும், ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும், டே டு டே லைஃப்ல பிரேயர்ஸ் ஆரம்பிக்கணும். இதுதான் மாற்றத்தை உண்டு பண்ணுமே தவிர ஒரு நாள் திட்டுறது மூலமாவோ, கோவப்படுறது மூலமாவோ, ஆத்திரப்படுறது மூலமா பிள்ளைகள் மாற மாட்டாங்க. நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், இந்த மேரேஜ் லைஃப் இதெல்லாத்தையும் கூட ஒரு பக்கம் எடுத்து வைங்க. அதுக்கு முன்னால பேசிக்கா கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்களை குடும்பத்துல பாருங்க சகோதரி. பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்ப நம்மளோட நோக்கங்கள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குது சொன்னா, பணத்தை சம்பாதிக்கணும், பேரை சம்பாதிக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், பூமியின் படி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பாருங்க. இது என்ன செய்யுது? இது கீழே பாருங்க, முக்கியமான விஷயத்த சொல்ற பாருங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடுவோம். ஐஸ்வர்யவான்களாய் இருக்க விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழைத்து போடுகிற மதிக்கேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். இதே மெசேஜ்ல கேட்டு நான் செய்தியிலும் வாழ முடியும், நான் பணக்காரனாவும் மாறிடணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய வசனமே சொல்லுது, தெளிவா சொல்லுது, இது ஒரு கேட்டுக்கு வழிவகுக்கும். எங்கேயாவது ஒரு போய் டிராப்ல பிசாச மாட்ட வச்சிருவோம். அது கீழே பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஒரு மனுஷன் பண விஷயத்துல கரெக்டா இல்லாம இருந்தா எந்த விஷயத்திலும் கரெக்டா இருக்க மாட்டான். பண விஷயத்துல கரெக்டா இல்லாம இருந்தா எந்த விஷயத்துல கரெக்டா மாட்டான். அதே போல தான் ஒரு மனுஷன் தன் வார்த்தையில கரெக்டா இல்லாம இருந்தா அந்த மனுஷனே ரொம்ப கஷ்டமாறுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒப்பு கொடுக்கணும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ரொம்ப கேரக்டர்ன்றது ரொம்ப கிறிஸ்து இந்த சாதாரணமா வந்து பூமியில வந்து அவருக்கு நித்திய ஜீவனாகிய கிரீடத்தையும் ராஜரீகத்தையும் பெற்றுக்கொள்ள சகோதரியே புரிஞ்சா உங்களுக்கு? சாதாரணம் கிடையாது. இந்த பூமியில வாழ்ந்து நாங்க போதுமே என்ன பண்றாங்க, வாழ்வை சதம் என்று வாழ்றது கிடையாது. வாழ்றதெல்லாம் வாழ்க்கைன்றது வாழ்றது கிடையாது. நீ இந்த செய்திக்குள்ள வந்து இந்த செய்திக்கு நீங்க வரவழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா அவ்வளவு எதிர்பார்ப்ப தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அது கீழே பாருங்க, முக்கியமான விஷயத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நீயோ ஆமா
சிலர் அதை இச்சித்து, பண ஆசை எல்லாத்தையுமே வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். சபைகள் இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல வந்து டினாமினேஷன்ல ப்ரீச் பண்றாங்க. என்டை மெசேஜ்லயும் அதை குறிச்சு நாலேஜ் கொடுக்கறது கிடையாது. எது வேணும் நமக்கு, எந்த ஒரு வாழ்க்கை வேணும், ஆண்டவரே ஒரு காரியத்தை நீங்க ஜெபம் பண்ண, உனக்கு கடனா இருக்கிறீங்களா, கடனுக்காக ஜெபம் பண்ண சகோதர சகோதரியே. கடன் வாங்குறது பெரிய வந்து என்ன இருக்குன்னு சொன்னா அது ஒரு ஸ்பிரிட். நம்ம அந்த ஸ்பிரிட்லால பாதிக்கப்பட்டு வந்துட்டோம், ரெகுலரா பாதிக்கப்பட்டு வந்துட்டோம். அது உங்களுக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கடன் போனதுக்கு முன்னாடி கடன் வாங்குற எண்ணம் ஃபர்ஸ்ட் போகணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, அன்பை தவிர வேற ஒன்றிலும் கடன் படாதீர்கள் சொல்றாரு இல்லைங்களா? சொல்லுது. அப்ப நம்ம கடன் விட்டு வாழணும், ஃப்ரீடமா வாழணும். வசனம் சொல்றது இல்லைங்களா? ஒரு மனுஷன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதுக்கு என்னவா இருக்கிறான், அடிமையா இருக்கிறான். உங்களுக்குள்ள நமக்குள்ள கடன் இருந்துச்சுன்னா கடன் வாங்கக்கூடாது, இருக்கிறத வச்சு வாழணும்ன்ற எண்ணம் வேணும். ஏற்கனவே கடன் பட்டவனா இருந்தீங்கன்னு சொன்னா, நம்மள சக்திக்கு மீறின கடன் இருந்துச்சுன்னா தேவன்ட்ட ஒப்பு கொடுங்க. குடும்பமே உட்காந்து அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுங்க. நம்ம செய்திகள் அநேக பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. உலகத்துல வந்து ஏதோ தேவை, ஏதோ காரியங்களுக்காக கடன் பட்டு போயிடுறோம். அந்த கடன் கண்டிப்பா வெளியே வரும்படி ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வந்து கடனா இருக்க விரும்பவில்லை, இப்படியே என்னோட வாழ்க்கை இருக்க விரும்பவில்லை. இங்கிருந்து பூமி விட்டு போகும்போது எனக்கு எந்த காரியமும் இருக்கக்கூடாது. திருக்கதை சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்துல அவனுக்கான காரியம் ஒன்றும் எதுவுமே இல்லை. பிசாசு எப்ப வருவான்னு சொன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. எப்ப வந்து எறும்பு வரும்னு சொன்னா அங்க சுகர் இருக்கும்போது, இனிப்பான பதார்த்தம் அங்க இருக்கும்போது எது வருங்க, எறும்பு வரும். அதே போல உங்களுக்குள்ள உலகத்தின் அவிசுவாசத்தின் தன்மை ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கும் பட்சத்தில் பிசாசு வர்றதுக்கான வாசல் அது அமையும். எனவே சகோதர சகோதரி, ஃபர்ஸ்ட் இருதயம் முக்கியம். நான் தேவ பக்தி உள்ள மனுஷனா மாறும் முன்னாடி இருதயம் முக்கியம். அதுக்காக என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்துல இருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, கடன் பிரச்சனையில விடுதலை ஆக்குங்க. கடன் பிரச்சனையில விடுதலை ஆக்குறதுக்கு முன்பதாக உலக ஆசை தான் கடன் நமக்கு கொண்டு வரும். நமக்குள்ள இருக்கிற விஷயத்த வச்சு நம்ம பிளான் பண்ணாம நம்ம சுத்தி இருக்கிறவங்கள, நம்ம சொசைட்டியை பார்த்து அதிகமான ஒரு வாழ்க்கையை வாழணும், அவங்கள விட அதிகமான ஒரு வாழ்க்கை வாழணும்ன்ற எண்ணம் வந்து அதுதான் என்ன பண்ணுங்க, கடனை உற்பத்தி பண்ணும். இத அநேகமா பெண்கள் இந்த வலையில விழுந்து போறாங்க. நம்ம சகோதரிகள் கர்த்தருடைய கிருபையினால தேவன் நல்ல சகோதரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அநேக குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கிறது இல்ல. எப்படி பணம் வருது, வீட்டுல ஒரு கணவனுக்கு ஒரு பணம் எப்படி வருது, அதோட கஷ்டம் என்ன, வேதனை என்னன்னு சொல்லி அதுக்காக உழைக்கிற உழைப்பு எப்பேற்படுதுன்னு சொல்லி பெண்களுக்கு தெரியாம இருக்குது. அதனால பிள்ளைகளுக்கு தெரியாம போகுது இந்த காரியம். பிள்ளைகளுக்கு சொல்றீங்களா, உங்களுடைய ஒரு நாள் வருமானம் எவ்வளவு கஷ்டம் நிறைந்ததுன்னு சொல்ல முடியுமா? சொல்லியிருக்கிறீங்களா? தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அது வேணும், கேஷுவல் நம்ம கேட்கிறோம், அப்பா எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு கேட்கிறோம். அதுக்கு பின்புதான் இருக்கிற உழைப்பு, அது கஷ்டம் நமக்கு சொல்றதே கிடையாது. புரிஞ்சுங்களா? எதுக்காக நம்ம பிரயாசப்படுறோன்றதோ சொல்றோமா? சொல்றது கிடையாது. என் பிள்ளைக்கு வந்து கஷ்டம் தெரியாம வளர்க்கணும், கஷ்டம் தெரியாம வளர்க்கணும், கஷ்டத்தை காட்டி வளர்க்கணும் பிள்ளைகளை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு எல்லாம் தாறுமாறா போறதுக்கான வழியே அதுதான். உங்க பிள்ளைகள் எந்த ட்ரெஸ் போடுறாங்க, எந்த மாதிரி காரியங்களை போடுறாங்கறத பாருங்க. மதிப்பு மரியாதை பிள்ளைகிட்ட போயிருக்கா, உட்கார வச்சு பேசுங்க. ஃபர்ஸ்ட் சகோதரி உட்கார வச்சு என்ன பேசுறது, நீ இப்படி மாறுன்றது கிடையாது. நானும் சேர்ந்து இது ஏதோ ஒரு வகையில என்னவா மாறிட்டேன், காரணமா மாறிட்டேன். இனிமேல் நம்மளுடைய நிலை மாறணும், ஒரு உண்மையா ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தை ஜீவிக்கணும், தேவன் விரும்புற வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா நமக்கு மாற்றன்றது ஃபர்ஸ்ட் எங்க நடக்கணுங்க, நமக்குள்ள நடக்காம வெளியே நடக்காத மாற்றம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, அது கீழே பாருங்க, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடைபடி நாடு. இங்கே பிரமிட் இருக்கு. ஆமென். பாருங்க, விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போடு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவ பக்தி வர்றதுக்கான வழியே வந்து அறிக்கையிடுதல் இல்லாம ஒரு இடம் வந்து எம்டி ஆகாம அந்த பாத்திரத்துல எதையும் என்ன பண்ண முடியாது, நம்ம ஊற்ற முடியாது. நம்ம அநேக விஷயங்களை நமக்குள்ள லோட் பண்ணி உலகத்தை லோட் பண்ணிட்டு தேவ பக்தியின் ரகசியம் எனக்குள்ள வெளிப்படணும் அப்படின்றது நடக்காது. நடக்குமா? அது இல்லாம என்ன பண்ணுவாங்க, மேற்சாயம் பூசிக்கொண்டு வெறும் கிளிட்டர்னஸ் பளபளப்பா வச்சுக்கிட்டு நம்மள பளபளப்பா வச்சுக்கிட்டு நாம தேவ பக்தியின் வேஷத்தை மட்டும் தரிச்சு கொள்வோம். ஒரு நாள்ல பிசாசின் கண்ணில விழுந்து போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. பாருங்க, அது கீழே பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு. இது கீழே முக்கியமான விஷயம் பாருங்க. இப்பதான் சொல்றேன்,
காயின் அவன் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவனா இருந்தான். தீர்க்கதரிசனத்துக்கு சொல்ற பாருங்க, இப்பொழுது அவனோட வழியை அவனாகவே செய்ய முயற்சி செய்கிறவனாய் அவன் காணப்பட்டான் என்பதை நீங்கள் இப்பொழுது கவனிக்க வேண்டும். காயினை குறிச்சு சொல்ற தீர்க்கதரிசி முக்கியமான விஷயத்தை வாசிக்கிறேன். காயின் அப்படி தன்னுடைய வழியை உண்டு பண்ண முயற்சித்தான் என்று இந்த காலையில் தியானித்தோம். அவன் சில பழங்களை, பேரிச்ச பழங்களையும், பீச் பழங்களையும், பூசணிக்காய்களையும், வேறு என்னவாக இருந்ததோ கீழே முக்கியமான விஷயம், பலிப்பீடத்தில் கிடத்தி, இப்பொழுது கர்த்தாவே நான் இங்கே ஒரு பலிப்பீடத்தை கட்டினேன், நான் இந்த சபையை கட்டினேன், நான் ஒரு நல்ல அங்கத்தினன். புரிகிறதா? பாருங்க, ஒவ்வொரு நாளும் நான் சபைக்கு போகிறேன், இங்கே வந்து பலிப்பீடத்தை கட்டினேன், பலியை அதன் மேல் வைத்தேன், நான் இப்பொழுது முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன், இப்பொழுது கர்த்தாவே நீர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்யறேன், அதனால் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி தேவன் கேட்கிறான். தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க? தேவனோ அவனை மறுத்து விட்டார். அதே பழமையான தேவ பக்தியின் ஆவி இன்றைக்கு சபையில் மத்தியில் ஜீவித்து கொண்டிருக்கிறது. தேவ பக்தியுள்ள ஆவிகள், இந்த என்டைசிங் ஸ்பிரிட் சொன்னா என்னங்க? திருவித செய்தி கொடுத்திருக்காரு. நய வஞ்சக ஆவிகள், நய வஞ்சகல் ஆவிகள்ல ஒரு ஆவிதான் பக்தியுள்ள ஆவிகள். யூதாஸுக்குள்ள அதே பக்தி இருந்துச்சு. 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணான். எப்ப தேர்ட் புல் வருதோ அவன் அதை விட்டு போயிட்டான். தேர்ட் புல் தான் அவனுக்கான அந்த கடைசி லைன். 3ஆம் இழுப்ப பேசும்போது, 3ஆம் இழுப்ப பேசுற நேரத்துக்கு வரும்போது போயிட்டான். அது வரைக்கும் கூடவே அற்புத அடையாளத்துக்கெல்லாம் வந்தான். அவன் தன் ஜனங்களுக்கு நல்லது நடக்கணும் தான் நினைச்சான் அவன். பாருங்க, தீர்க்கதரிசி தான் சொல்றாரு, அதே காரியம் இருக்கக்கூடிய அளவிற்கு அதே தேவபக்தி பழங்குடி காட்டுவாசியானவன் எந்த அளவு எகிப்தின் இரவுகள் கதையை அறிந்திருக்க கூடுமோ அதற்கு மேலே தேவனை குறித்து அறிந்தவனா இருக்கிறார்கள். தேவனை குறித்து அதிகமா தெரியும், அவளுக்கு நாலேஜ்ல அறிந்திருக்கிறாங்க. தேவனை எனக்கு தெரியும்ன்ற அந்த வார்த்தைகள் இல்ல, தேவனை எனக்கு தெரியும்ன்றது அந்த அவனுக்குள்ள வெளிப்படுத்தப்படுற தேவனுடைய வார்த்தைகள் ஜீவமா மாறதுல இருக்கு. ஆமென். பாருங்க, அதுக்கு கீழே யூதாஸ் காரியோத்து வந்தான், வெளியே சென்றான், களி கூர்ந்தான், சுவிசேஷத்தை பிரசங்கித்தான், திரும்ப வந்து கூச்சலிட்டு கொண்டு சத்தமிட்டு கொண்டு மற்ற எல்லா சீசருடன் அவனும் ஒரு பெரிய அவனுக்கும் ஒரு நேரம் இருந்துச்சான். யூதாஸ்க்கும் ஒரு பெரிய நேரம் இருந்துச்சு. அவனும் ஒரு பெரிய ரிவைவல் மீட்டிங்கை நடத்தினான், பெரிய டெலிவரன்ஸ் மீட்டிங்கை நடத்தினான். பாருங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரத்தின் சீஷர்களை கடைசி வரையும் தொடர்ந்து சென்றான். இந்த விஷயத்த தீர்க்கதரிசி சொல்றார். அப்ப எங்க ஒரு மாற்றம் ரியலா இருக்குது பாருங்க. இயேசுவானவர் மாம்சத்தில் தேவனாக இருந்தது போன்று ஏதேன் தோட்டத்தில் இருந்த காயினும் ஆபேலும் இருந்தது போன்றும் இருந்தான். அவன் பெந்தகோஸ்துக்கு மேலே சென்று ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய நேரம் அவனுக்கு வந்தபோது அவனுடைய சொந்த நிறத்தை அவன் காண்பித்தான். உண்மையான தேவபக்திக்கும் பொய்யான தேவபக்திக்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான். பாருங்க, மறுபடியும் பிறப்பது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது போன்றதான காரியத்தை நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். அங்கே 10ற்கு 9 முறைகள் அந்த ஆவிகள் அதன் நிறத்தை அவர்கள் யார் என்பதை சுற்றி காட்டிவிடும். அவர்கள் மத வெறித்தனம் கொண்ட கூட்டம், அதை விட்டு விலகுங்கள் என்று கூறுவார்கள். உண்மையா வார்த்தை உரைக்கப்படும் போது அதனை ஏற்றுக்கொள்ளணுன்ற எண்ணத்துக்கு வரும்போது அங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரேக் டவுன் போட்டு உலகத்தின் காரியங்களை அவங்க வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருப்பாங்க. இல்ல பிரதர், இதெல்லாம் என்னங்க வார்த்தையை நாங்க வெளிப்பாட சொல்றீங்கன்னு ஏற்றுக்கொள்றோம், நாங்க எங்க லைஃப்ல அப்ளை பண்ணணும், அதுக்கேற்ற விதத்துல எங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நாங்க வெளியே வரணும்னு போது அந்த நிலைக்கு அவங்க வரமாட்டாங்க. அது ஆனாலும் சர்ச்சுக்கு வருவாங்க, செய்திக்கு வருவாங்க, காணிக்கப்படுவாங்க, எல்லாமே செய்வாங்க. மாற்றம் இல்லாத ஒரு இருதயம், மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்களுக்குள்ள இருக்கும். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? பாருங்க, தீர்க்கதரிசி பண்றாங்க. முக்கியமான இந்த காலத்துக்கு சொல்ற விஷயம், பிரணாம் கூடாரத்துல தேவ பக்தியின் வேஷம் இருந்துச்சான். புரியும்? தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, பிரணாம் கூடாரத்துல தேவபக்தியின் வேஷம். நம்ம என்ன நினைக்கிறோம்? எவ்வளவு பெரிய கூடாரம் நினைக்கிறோம். பாருங்க, திருப்பதி சொல்றாரு, இன்றைக்கு இந்த காரியங்கள் தான் என்னை கவலைக்கிடமாக்கி இருக்கிறது. ஏனென்றால் என் சொந்த சபை, பெந்தகோஸ்த சபை, தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகுகிறதை நான் காண்கிறேன். தேவபக்தியின் வேஷம் அவங்களுக்கு தரித்து கொண்டு சத்தியத்தை விட்டு என்ன பண்றாங்க? விலகுகிறதை காண்கிறேன். அவர்கள் வார்த்தையின் சத்தியத்தை நாம் கொண்டு வந்தாலும் அவர்கள் புறமுதுகு காண்பித்து சென்று விடுகின்றனர். அவரிடம் என்னுடன் வந்து உட்காருங்கள் என்று கூறினாலும் அவர்கள் செய்வதில்லை. நம்ம பாருங்க, வார்த்தை உள்ளவரிடத்தை ஐக்கியப்படுங்க, வார்த்தையின் வெளிப்பாடுகள் இருக்கிறது ஐக்கியப்படுங்க, அதுதான் உங்களை மாற்றுன்னு சொல்லும் போது தீர்க்கதரிசியை விட்டு நிறைய பேர் பின்னாடி போயிட்டாங்க தெரியுமா? பெரிய பெரிய ஆட்கள் பின்னாடி போயிட்டாங்க தீர்க்கதரிசியை விட்டு. டேவிட் டியூப்ளசிஸ் பெரிய ஒரு நபர், போதவராக பின்னாடி போயிட்டாங்க. டீமோஸ் சகாரியன் அவர் பின்னாடி போயிட்டாங்க. நிறைய நபர்கள் அவரை விட்டு, எவன் பாக்ஸ்டர் தீர்க்கதரிசிட்டு பின்னாடி போயிட்டாங்க. பெரிய பெரிய ஆட்கள், ஜாக்மூர் லேட்டர்லி அவங்க சர்ச் இல்லாம போயிடுச்சு. அங்கதான் பெரிய பெரிய செய்திகளை தீர்க்கதரிசி பிரீச் பண்ண ஜாக்மூர் சர்ச்ல தான். ஜாக்மூர் கிட்ட தான் தீர்க்கதரிசி இந்த கிறிஸ்துவுடைய இந்த தலையை குறிச்சு உறைந்த பஞ்சை போல கிறிஸ்துடைய தலை இருக்கிறதுக்கான காரணம்னு கேட்டார். அவ்வளவு வேத அறிஞர் அவர்.
அவர் எல்லாமே பின்னாடி போயிட்டாங்க. எப்ப பின்னாடி போனாங்கன்னா, தீர்க்கதரிசி அற்புத அடையாளங்கள் அவருடைய ஊழியத்துல காணப்படுற வரைக்கும் கரெக்டா போனாங்க. எப்ப வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை வருது, அவங்களுடைய முறைமைகளுக்கு ஆப்போசிட்டா இருக்குதோ அப்போ அவங்க வெளியே போறாங்க. இன்னைக்கு அப்படிதான், வெளிப்பாடுகள் கேட்கிற வரைக்கும் நம்ம கேட்கிறோம். ஆனா அது நம்ம ஜீவியத்தை அந்த வெளிப்பாடு அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம், இல்லங்க இவரு இந்த இப்ப பாரு இப்படிதாங்க அப்படின்னு போறோம். நாம் எப்ப வந்து பெண்களே, ஸ்திரீகளே, கணவன் மனைவிகளை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை மாற்றத்தை இந்த வார்த்தை கொண்டு வரலன்னு சொன்னா இந்த செய்தினால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னொன்னு, விரைப்பு தன்மை அடைந்தவர்களாகிவிடுகின்றார். இந்த செய்தி ஒரு டைம் வந்து உங்களை அட்டாக் பண்ணி அதை மாற்றத்தை கொண்டு வரல அப்படின்னு சொன்னா எப்பவே மாற்றத்தை கொண்டு வராது. நல்லா உங்க ட்ரெஸ்ஸை குறிச்சு, உங்க ஜுவல்ஸை குறிச்சு, உங்க வாழ்க்கையை குறிச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு கணவனா இருக்கும் பட்சத்துல உங்க பேச்சுக்களை குறிச்சு யோசிச்சு பாருங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய கிரைஸ்ட் மேனர் வெளிப்படுதான்றதை பாருங்க. உண்மையான தேவபக்தி வேஷம் தெரியுதா, தேவபக்தி இல்ல இருக்குதா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சகோதரன் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பாருங்க. புறமீதுக்கு காட்டு சென்றிருந்தனர். அவர்களிடம் என்னுடன் வந்து உட்காருங்கள் என்று கூறினாலும் அவர் செய்வதில்லை. ஏதோ தவறுள்ள எதனை காண்பிக்கிறது, அது என்னை கவலையில் ஆழ்த்துகிறது. என் சபைக்கு விரோதமாய் நான் இருக்கிறேன் என்று அல்ல, நான் கிறிஸ்துவின் அன்பு கூர்ந்தால் அவரை குறித்து பெருமையாக பேசுவதை காட்டிலும் அவருடைய சபையை குறித்து பெருமையாய் பேசுவது சிறந்ததாய் இருக்கும். நான் தேவன் அன்பு கூறுறதுக்கான அடையாளமே உங்களுள் நீங்க கிறிஸ்துவுடைய, ஏன்னா நான் சொல்ற ஒரு விஷயத்த சொல்றேன், தேவன் இங்க இருக்கிறார்ன்றதுக்கு அடையாளம் என்ன? தேவன் இங்க இருக்கிறார்ன்றதுக்கு அடையாளம் என்ன? தேவன் இங்க இருக்கிறாரா? அதுக்கு அடையாளம் என்ன? நீங்க இங்க இருக்கிறதுக்கு அடையாளம் என்னங்க? நீங்க இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன? ஏங்க, உங்க சரீரம் அங்க இருக்குதுன்றது தானே அடையாளம். அப்ப தேவனுடைய சரீரம் யாரு? நம்ம. அப்பதான் தேவன் இருக்கிறாருக்கு அடையாளம் அதுதானே. அவன் சரீரம் அங்க இருக்கிறது, அவர் இருக்கிறார், தலை தனியா இருக்காது. சரீரம் இருக்கும்போது சரீரத்தோட என்ன இருக்குங்க, தலை இருக்கும். அப்ப இந்த சரீரம் இருக்குன்னு சொன்னா சரீரத்துக்குள்ள கிறிஸ்துடைய சுவாபம் வரலன்னு சொன்னா அது வேறு ஒன்றுடைய சரீரமா இருக்குது. நிஜமா கிறிஸ்து இல்ல, தேவபக்தியின் வேஷம்ன்றதான் அங்க அடையாளம். ஆமென். பாருங்க, அது கீழே முக்கியமான விஷயத்த சொல்ற பாருங்க. ஏன் கர்த்தருடைய வருகையில் தேவ பக்தி வேண்டும்? தேவபக்தி வேண்டும். கர்த்தருடைய வருகையில் தேவபக்தி வேண்டும். பாருங்க, தெரிந்து சொல்றாரு. முக்கியமான விஷயத்த சொல்ற பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், அதில் பூமியும் அதன் கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படிப்பட்டவைகள் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏன் தேவபக்தி வேணும்னு சொன்னா, ஜட்ஜ்மெண்ட் ஓவர் கம் பண்றது தேவ சுவாபம் தான். பரிபூர்ணம் இல்லாத எதுவுமே அங்க போக முடியாது. தெரிஞ்சு சொல்றாரு, பரிபூர்ண செய்தியில சொல்றாரு. எங்க போக முடியாது? 6th டைமென்ஷனுக்கு. பரிபூர்ணம் இல்லாதவே எதுவுமே எங்க போக முடியாது? பரதேசு 6th டைமென்ஷனுக்கு போக முடியாது. அப்போ இங்க பரிபூர்ணம் ஆக்குறதுக்கு தான் தேவன் இந்த ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். அதுல நான் பரிபூர்ணமாம கிருபையை தவறா புரிஞ்சு கொண்டு தேவன் நம்மளை கொண்டு போயிடுவார்ன்ற நாம் இருந்த நிலைகள்ல இருந்து கொண்டு போயிடுறார் அப்படின்றத விட மிகப்பெரிய கண்ணி எதுவுமே கிடையாது. அதுக்கு நான் ஒரு டினாமினேஷன்ல இருந்து கொண்டு, ஒரு அந்நியானவே இருந்து கொண்டு வாழலாம். ஆமென். சொல்ல போறதுங்களா உங்களுக்கு? அப்போ வருகை நேரத்துல நியாய தீர்ப்புல தப்பிக்கணும்னு சொன்னா நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவ பக்தின்றது என்னன்னு சொன்ன, தேவனை போல எப்படி இருக்க முடியும்? அதுல ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்னு சொன்ன. என்ன மிஸ்ட்ரி அது? தேவனுடைய மாம்சத்துல பெற்றுக்கொள்வது. தேவ பக்தியின் பலன். தேவன் என்னவா இருக்கிறாரோ அவர் இன்னைக்கு என்னவா இருக்கிறார்? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கிறார். வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை எனக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? ரிசீவ் பண்றது இல்லைங்களா? ரிசீவ் பண்ணி அந்த மிஸ்ட்ரியை நான் வெளியே ஓபன் பண்ணும்போது அதான் தேவ பக்தியின் ரகசியம் மாம்சத்துல வெளிப்படுவது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, முக்கியமான விஷயத்த சொல்றேன். முக்கியமான காரியத்துல கடைசி நாட்களில் தேவ பக்தியின் வேஷம். கடைசி நாட்களில் தேவ பக்தியின் வேஷம். இங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல வாட்சியே பாருங்க. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அது கீழே அப்படியே தொடர்ந்து என்ன வருது பாருங்க. கீழே வந்துட்டு முக்கியமான விஷயம், துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாம சுகபோக பிறராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இது எங்க நான் சபையில நடக்கிறதா சொல்றேன். புரியுதுங்களா உங்களுக்கு? எங்க நடக்குது? இப்படிப்பட்ட கூட்டம் எங்க இருக்குங்க? ஏன்னா தீமோத்தேயு எபேசு சபையில இருக்கும்போது பவுல் இந்த நிருபத்தை எழுதுறார். கடைசி நாள் கொடிய காலம் வரும், முதலாம் சபை காலத்துல வர உபத்திரத்தை குறிக்குதாங்க. ஆனா இந்த நேரத்துல இந்த காலம் இந்த தீமோத்தேயு மினிஸ்ட்ரியில தான் நாம இருக்கிறோமா இல்லையா? பவுல் போயிட்டார். பவுல் செய்தியாளர்களுக்கு அடையாளம். பவுல் போனபடி அந்த மினிஸ்ட்ரி பிரைடா இருக்கிற தீமோத்தேயு இங்க யாருக்கு அடையாளமா இருக்கிறான்?
பிரைடுக்கு அடையாளமா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லைங்களா? தீமோத்தேயு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பவுலுடைய மினிஸ்ட்ரிய சுமந்து கொண்டு போன ஒரு நபர். எபேஸ் சபை போல நியூ ஆல்பா ஏஜ் வந்திருக்கிறோம். நம்ம வந்திருக்கிறோமா இல்ல திரும்பவும்? இப்ப இந்த காலகட்டத்துல திரும்பவும் அந்த கூட்டம் மேலும் கொடிய காலங்கள், கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வந்திருக்குது. மனுஷ தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தகப்பன் தாய்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்கள். நன்றி அறிதல் இந்த காலத்துல ரொம்ப இல்ல பாருங்க. நீங்க நன்றி அறிதலின் ஆவியே கிடையாதுங்க, ரொம்ப மோசம். நன்றி அறிதல்ன்றது என்னங்க? இல்லாத ரொம்ப மோசமா இருக்கு. நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்கள் என்ன அர்த்தம்? ஒத்து போகாதவர். ஒரு வார்த்தை தாய் தகப்பனோ ஊழியக்காரனோ ஒரு வார்த்தை மேல சொன்னா என்ன வருதுல, பொறுத்து தாங்கி போறதுக்கு இல்ல. என்டியூரன்ஸ் கிடையாது. என்டியூரன்ஸ் சொன்னா என்டியூரன்ஸ் என்னங்க? ஒரு வெயிட் உங்களுக்கு பிடிக்க வச்சிருக்கேன், எவ்வளவு நேரம் பிடிக்கிறீங்க அப்படின்றத வச்சுதான் உங்களுடைய தாங்கும் திறன் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் தாய் தகப்பன்மார் பேசுறாங்க, பிள்ளைகள் பேசுறாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சொன்னா, நாங்க சிறு வயசுல இருக்கும்போது ஸ்கூல்ல அடிப்பாங்க. இந்த காலத்துல அடிச்சா என்ன பண்றாங்க? ஏன் அடிக்கிறாங்க? பேரண்ட்ஸ் கேட்கணும். திருப்பி அடிக்கிறது ஒரு பக்கம், பேரண்ட்ஸ் கேட்கறாங்க. ஏன் கேட்கறாங்கன்னு சொன்னா, குழந்தைக்கான ரைட்ஸை கேட்கறாங்க. கரெக்டுங்களா? நம்ம இந்த காலத்துல லவோதைக்கான என்ன அர்த்தம்? ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் அர்த்தம். குழந்தைக்கு உரிமையா, மரத்துக்கு உரிமையா, மாட்டுக்கு உரிமையா, நாய்க்கு உரிமையா, பூனைக்கு உரிமையா, இந்த மாதிரி உரிமைகளை கேட்கறாங்க. பெண்கள் தன் ஆடைகளுக்கு உரிமையை கேட்கறாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா பிரதர்? இனி பெண்கள் ஆடைகள் விதமாய் அணிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. கேட்டா உன்னுடைய கண்ணு சரியில்லைன்றாங்க. இது மிகப்பெரிய ட்ராப். ஃபெமினிசத்தை பிசாசு இந்த காலத்துல தவறா வைக்கிறான். ஒரு பெண் ஆண் ரெண்டு பேருக்கும் பாலின சுரப்பிகள் இருக்கு இல்லைங்களா? ஒரு பெண் எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் பாலின சுரப்பிகள் இருக்கிறதுனால அவங்கள பார்க்கும்போது ஈர்ப்பு, இயல்பு. இந்த இயல்புக்கு தான், அந்த இயல்பு பாதுகாக்கிறது தான், இந்த மாதிரி தவறுகள் நடக்காம பாதுகாக்கிறதுக்கு தான் நல்லா மாடஸ்டான ட்ரெஸ்ஸை போடுங்கன்னு சொல்றது. புரிஞ்சா உங்களுக்கு? அதை போடுங்கன்றது. பிசாசு என்ன பண்ணா, அதை எடுத்து இந்த ஃபெமினிசம் என்ற போர்வையில கொண்டு தவறான வழிக்கு கொண்டு போறான். இணங்காதவர்களாயும் 10 அவதூறு செய்கிறவர்களாயும். பொய்யான வார்த்தை, நம்ம சொல்லாத வார்த்தையை சொன்ன மாதிரி இல்லைங்களா? ஒட்டி கட்டி வெட்டி இன்னைக்கு யூடியூப்ல எல்லா இதுவும் அப்படிதாங்க. சொல்லாத வார்த்தையை சேர்த்து ஒட்டி போடுறது. இதே சபைகள்ல நடக்குது இந்த காரியம். இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். அவங்களை வீணா என்ன பண்ணுவோம்? பகை உண்டு பண்ணுவோம். எப்படி எங்கிருந்து பகை எது வருது? இருதயத்திலிருந்து பகை வருது. எங்கிருந்து வருது? அவர் எதுவுமே பண்ணல, ஆனாலும் அவரை பார்த்தா பகை. அவர் நல்லா இருந்தா பார்க்கும்போது பகை. இதெல்லாம் பிசாசு இந்த நாட்களை நீ பாக்குறீங்களே. நான் இங்க சொல்றேன் பாருங்க, எத்தனை ஆவிகள் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வாசிக்க பாருங்க. மனுஷர்கள் தற்பிரியர் 1, பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுவாப அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்களாய் நல்லோரை பகைக்கிறவர்கள். 14 துரோகிகளா இருப்பாங்க, துணிகரம் உள்ளவர்களா இருப்பாங்க, இருமாப்புள்ளவர்களா இருப்பாங்க, தேவ பிரியரா இல்லாம சுகபோக பிரியரா இருப்பாங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களா இருப்பாங்க. எத்தனைங்க? 19 படிக்கிறீங்களா? 19 19 குணாதிசயங்களா இல்ல. நான் சொன்னேன் ஒரு குணாதிசயத்துக்கு தான் என்ன செயல்படுதுன்னு சொன்னேன். அப்ப இந்த 19 வகையான ஆவிகள் சபைக்குள்ள செயல்படுது. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்றார். அப்ப விலகணும்னா என்ன பண்ற சொல்லுங்க? விலகணும்னா யார் கூட பழகுறது? யார் கூட பழகுறது? முக்கியமா இதுல கடைசியா சொல்லப்பட்ட 19 ஆவி தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலன் அப்படின்னா தேவபக்தியின் ரகசியம் இருக்கு இல்லைங்களா? அந்த ரகசியம் தேவன் ஒரு சரீரத்துக்கு வெளிப்படுத்தும் முன்னே தன்னை ஊற்றிக்கொள்ளுதல் இருக்கு இல்லையா? தேவன் என்னவா இருக்கிறார்ன்றது அது உள்ள அந்த எசன்ஸ் இல்லாமையே வெளியில அதை போல நடித்து காண்பிக்கிறது. அதுதான் தேவபக்தியின் வேஷம். இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. having a form of godliness அப்படின்னா havingனா தேவபக்தியை பெற்றுக்கொள்வாங்களா? ஃபார்ம் அவனா அதை போல பெற்றுக்கொண்டு வைத்துக்கொண்டு பட் denying the power thereof. அதோடைய பலன் டினைனா மறுதளிக்கிறது. அது மறுதளிக்கிறவர்களா இருப்பாங்க. from such turn away என்னங்க? அப்படிப்பட்டவர்களை விட்டு திரும்பிடு. இருக்காத, அங்க இருக்காத.
ரொம்ப ஜாக்கிரதை இருக்கிறது. தேவ பக்தி மிகப்பெரிய விஷயம். ஏன் தேவ பக்தியை பேசுறேன்னா அதுக்கு ஈக்குவலா இன்னொரு விஷயம் இருக்கு, அதனால தான் பேசுறேன். இங்க பாருங்க, இந்த தேவ பக்திக்கான இன்னொரு காரியம், தேவ பக்தியா இந்த காலத்துல நடக்கும்போது துன்பப்படுவார்கள். வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்க தேவபக்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள வார்த்தையின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தணும், அதான் தேவபக்தி. அப்படி நடக்கிற யாவரும் துன்பப்படுவாங்க. இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். திருப்பி சொல்றாரு பாருங்க, இந்த காரியத்தை குறித்து நான் வாசிக்கிறேன், முக்கியமான பாயிண்ட். நம்முடைய பாடுகளில் நமக்கு இருக்கும் உண்மையான இருக்கும் நம்முடைய பாடுகளில் நமக்கு இருக்கும் உண்மையான தேவபக்தி, ஆமா தேவபக்தி என்ன என்பது வெளிப்படும். நம்மளுடைய பாடுகள்ல தான் நமக்குள்ள இருக்கிற உண்மையான தேவபக்தியா இல்லைன்னு சொன்னா அது தேவபக்தியின் வேஷமானது வெளிப்படும். நம்ம பாடுகள் வரும்போது தான், பாடுகள் வராத வரைக்கும் ஒரு மனுஷன் தேவபக்தி இருக்கிற மாதிரி வேணா நடிக்கலாம். புரியுதுங்களா? எகைன் திரும்ப சொல்றேன், அவர் sufferings reveals the true godliness within us. நமக்குள்ள இருக்கும் உண்மையான தேவபக்தியை வெளிப்படுத்தி காட்டும். உண்மையான தேவபக்தியா பொய்யான தேவபக்தியான்னு சொல்லி நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. நம்முடைய பாடுகளில் தான் நமக்கு இருக்கும் உண்மையான தேவபக்தி வெளிப்படும். ஆமென். நமக்கு வரும் பாடுகளே நமக்குள் இருப்பது உண்மையான தேவபக்தியா அல்லது தேவபக்தியின் வேஷமா என்பது வெளிப்படும். உண்மையாக தான் வெளிப்படும். அதுக்காக தான் இந்த காரியத்தை பார்த்தேன். தீர்க்கதரிசி பாருங்க இதே காரியத்தை எடுத்து இப்படி பேசுறாரு பாருங்க. என்ன பேசுறேன்னு சொன்னா என்ன சொல்றாரு பாருங்க, 2:27 பேசுன விஷயத்த இதே காரியத்தை வாசிக்கிறேன். ஆமா, and all that will live godly in Christ Jesus shall suffer persecution. உபத்திரவப்படுவாங்கன்றது. இப்ப இதுதான் தீர்க்கதரிசி எடுத்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, ஒரு பரிபூர்ண மனித வளர்ச்சியில் 110 பேர்ல சொல்றாரு, இயேசுவை போல நான் அவரை போலவே இருக்க அழைக்கப்படுகிறேன். இயேசு நம்மளை எதுக்கு அழைத்திருக்காருன்னா அவரை போல இருக்க அழைத்திருக்கிறாரா, அது தேவபக்தியாகும். அவர் ஒரு கணத்தில் அடிக்கப்படும் போது மறு கணத்தை காண்பித்தார். அவர் கடினமாக நடத்தப்பட்ட போது மறு உத்தரவு பேசவில்லை, திரும்பவும் கோபத்துடன் பதில் அளிக்கவில்லை. அது தேவ தன்மையா இருந்தது. அது பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் என்று ஒரே நோக்கத்தை கொண்டிருந்தார். பாருங்கள், அதுவே தேவபக்தியாகும். நீ இவ்விதமான நிலைகளுடைய கடந்து வரும்போது ஒரு தேவகுமாரனுக்கு ஒத்த பூர்ண வளர்ச்சியின் நிலையை அடைகிறாய். ஆனால் ஒவ்வொன்றையும் கூட்டி பெற்றுக்கொண்டே வர வேண்டும். ஒன்று பூர்ணப்படும் வரை மற்றொன்று ஆரம்பிக்க முடியாது. ஆமென். ஒன்று பூர்ணப்படும் வரை இன்னொன்னு என்ன பண்ண முடியாது. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய நிலைகள் எந்த அளவுக்கு மோசமா இருக்குது யோசிச்சு பாருங்க. திரும்ப சொல்றாரு, தேவபக்தியாய் நடக்கிற யாவரும், கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இதுக்கு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து. அவர் தேவபக்தியை உள்ளவராக இருந்தார். தேவனை தனக்குள்ள வைத்து என்ன பண்ணாருங்க, தேவபக்தியாய் நடக்கிறதுனா என்னங்க, தேவன் தனக்குள்ள அந்த மிஸ்டரியை ரிவீல் பண்றது, வெளி கொண்டு வருது. தேவபக்தியாய் நடக்கிறது, கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்கிறதுன்னு சொன்னாங்க. தேவன் என்னவா இருக்கிறாரோ அதை தனக்குள் பெற்றுக்கொண்டு அந்த மிஸ்டரியை வெளிப்படுத்துறது தான் தேவபக்தியா நடக்கிறது. அவர் வார்த்தை என்ன உரைக்குதோ அது. ஏன்னா எப்பொழுதுமே வார்த்தைக்கு உலகம் விரோதமா இருக்கும். இதோட வார்த்தைக்கு உலகம் என்ன இருக்குதுங்க, விரோதமா இருக்கும். அப்போ அப்படி நடக்கிற அந்த சரீரத்தை எப்பொழுதுமே துன்பப்படுத்துவாங்க உலகம், அந்த சரீரத்தை. அதுதான் முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து அந்த தேவன் வாசம் செய்கிற சரீரமா இருந்தார். அவருக்குள்ள தேவனுடைய தேவபக்தியின் ரகசியம் இருந்துச்சு. அந்த ரகசியம் ரிவீல் பண்ணும் போது அதை ஏற்றுக்கொள்ளாம துன்பப்பட்டார். அப்ப எகைன் திரும்பவும் அதுதான் பிரதர், நான் ரொம்ப நல்லவனா, எல்லாரும் வசனம் சொல்றது இல்லையா, மனிதர்கள் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோ. இது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. பிரதர் ரொம்ப நல்ல ஒரு பிரதர், அவரை மாதிரி நான் பிரதரை பார்க்கல. இந்த புகழ்ச்சி வரும்போதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகம் நம்மள வெறுக்கும் சகோதரி. தேவபக்தியா நடக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை எல்லாரும் புகழ்றாங்க அப்படின்னும் போது அந்த மனுஷனை நீங்க அது ரொம்ப ஜாக்கிரதையா யோசிக்க வேண்டியது. உங்களை நீங்க புகழ்றாங்க அப்படின்னா நீங்க டிசைன் பண்ணி பாருங்க இன்னுமே. ஏன்னா கண்டிப்பா இந்த தேவபக்தி தேவனுடைய சுவாபன்றது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாராலையும் உலகத்தால வெறுக்கப்படுகிற காரியமா இருக்கும், வெறுக்கப்படும். ஆனாலும் இங்கிருந்த புகழ்ச்சி வருதுன்னு சொன்னா எல்லாருக்கும் அவரை பிடிக்கும் பிரதர்னா, இந்த உலகம் பிடிக்காதே. உலகத்துக்கு என்ன பண்ணாது, அது உலகத்துக்கு அது பிடிக்காது. வார்த்தை எப்பொழுதும் உலகத்துக்கு என்னவா இருக்குது, விரோதமா இருக்குது. புரிஞ்சுக்கணும். அதுக்காக நீங்க பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து திருடி கொலை செஞ்சு அப்ப நான் வெறுக்கப்படுற போது நான் தேவபக்தியா நடக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆமா பிரதர், இவரு செஞ்சு தவறு செஞ்சுட்டு, இவர் குற்றம் குறைய செஞ்சுட்டு, இவரு என்னங்க வீட்டுல சரியானபடி நடக்காம இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா என்ன சொல்றதுங்க,
தேவபக்தியாய் நடக்கிற யாரும் துன்பப்படுவார்கள். இவர் சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட ஒழுங்கான முறையில கிறிஸ்துவ சுவாபத்தை வெளிப்படுத்தாம, வேலை செய்கிற இடத்துல கிறிஸ்துவ சுவாபத்தை வெளிப்படுத்தாம, சபையில இருக்கிற விசுவாசிகள் மத்தியில கிறிஸ்துவ சுவாபத்தை வெளிப்படுத்தாம, அவனுடைய பொறுமை உள்ளவர்களா இல்லாம, அவன் படுற உபத்திரவம்ன்றது நம்மளால வர்ற உபத்திரவம். வசனம் சொல்றது இல்லைங்களா? நீங்க ஒருத்தர் நீங்க உங்களுடைய சுய கிரியையினால படுற உபத்திரவத்தை தேவபக்தியோட பொருத்தாதீங்க. நம்மளுடைய பலவீனத்துல நம்ம செய்கிற தவறுகளின் மூலமா ஒரு உபத்திரவம் தேவனுக்கு மரியாதை உண்டு பண்ணாது. தேவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தை பொறுத்து கொள்ளும் போது, பொறுமையா போகும்போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது தேவபக்தி விசுவாசமா நடந்து கொள்ளும் போது, தைரியமாவும் ஞானமாவும் தேவபக்தியாவும் சகோதர சிநேகத்தோட நடந்து கொள்ளும் போது, அது மூலமா ஒரு உபத்திரவம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருமா? அதான் இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் வயப்படும் போது பதில் வையாது இருந்தார். அவர் என்னன்னா, பிதாவின் சித்தத்தின்படியே நான் செய்கிறேன்னு சொன்னார் இல்லைங்களா? அவர் சுய திருகத்தை சொன்னார். அவர் சுயமா ஒரு தனக்கு என்று குடும்பத்தை ஏற்படுத்தி கொள்றதுக்கு கூட அவருக்கு உரிமை இருந்தது. உரிமை இருந்துச்சா இல்லைங்களா? ஆனா அதை செய்யாம இருந்தார். திருகதை சொன்னாரு, இப்படி மயில் இறகுகளை ஒன்று பூர்ணப்படுவரை மற்றவரை ஆரம்பிக்க முடியாது. மயில் இறகுகளை சொருகி கொண்ட அந்த கருப்பு பறவை ஞாபகம் கொள்ளுங்கள். இந்த சுவாபங்களை மறுபடியும் பிறக்காம பெற்றுக்கொள்வது என்பது மயில் இறகுகளை, பீகாக் ஃபெதர்ஸை எடுத்து ஒரு பிளாக் பேர்டு தனக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கு அடையாளன்றார் திருதர்சி. விசுவாஸ் தனியா வெளியே ஆர்டிபிஷியலா உள்ள கொண்டு வர்றது, தைரியத்தை ஆர்டிபிஷியலா, வல்லமையை ஆர்டிபிஷியலா கொண்டு வர்றது, பொறுமையா ஆர்டிபிஷியலா கொண்டு வர்றது. இது ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணுங்க, பெரும் காற்றுகள் வரும்போது அந்த ஃபெதர்ஸ் என்ன ஆயிடுங்க, இறக்கைகள் உதிரிடும். அது இயல்பா என் ரத்தத்திலிருந்து வெளிப்பட்டு என் ரத்தத்துக்குள்ள சுவாபமா வெளிப்பட்டது கிடையாது. அப்ப நமக்கு தேவையானது நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் தேவை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதான் சொல்றேன். அந்த கடைசியா பாருங்க, அதே வசனத்துல இன்னொரு விஷயத்த சொல்ற பாருங்க, என்ன நடக்குது. முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். உங்களில் ஒருவன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். மெயின் நாவு அடக்கம், தன்னடக்கம் தானே நாவு அடக்கம். அதுக்கு முன்புதான் இருக்கிற சோபை என்ன? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? விசுவாசம், வல்லமை, அவர் ஒருத்தர் தான் சொல்றாரு, ஞானம், இச்சையடக்கம், அதாவது தன்னடக்கம், பொறுமை, தேவபக்தி. இந்த தன்னடக்கம் இல்லாம தேவபக்தி இருக்குதுன்னு சொன்னா அது வீணுன்றார். தன்னடக்கம்ன்றது என்னன்னு சொன்ன, நாவை அடக்குவதான் தன்னடக்கம். நீங்க சொல்றாருல, தேவபக்தியுடைய சோதனை ரட்சிக்கவும் மேல ஒருவன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுள்ளவென்று எண்ணினால் அவனோட தேவபக்தி வீணா இருக்கும். தேவபக்தியே இல்லது. ஃபர்ஸ்ட் தன்னடக்கம் வேணும். எப்படி பேசணுன்றது தெரியணும், எங்க எப்படி பேசணுன்றது தெரியணும். ஞானமா நான் தைரியமா பேசுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் பேசிட முடியாது. ஒரு சகோதர மத்தியில பிளவை உண்டு பண்ற காரியங்கள் பேசக்கூடாது. ஒரு சகோதரர் இருக்கும்போது அவருடைய குறைகளை அவர் முன்புதல பின்னிலையில பேசக்கூடாது. இல்லைன்னா அதை ஜெபம் பண்ணணும். இந்த நிலைகள் இல்லாம பேசிட்டு நான் தேவபக்தி உள்ளவன் சொல்ற அந்த நிலை என்ன தேவபக்தி அல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அது கீழே பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்கள் விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. எது ரியலான காட்லினஸ்ன்றது இங்கதான் சொல்லுது. புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, கர்த்தர் தேவபக்தருடைய சோதனையை ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை உள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று வைக்கவும் அறிந்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்கார் அவரு? அறிந்திருக்கிறார். அது கீழே பாருங்க, இதுதான் சொல்றேன். விசேஷமாய் அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணவர்கள் அப்படி செய்வார். கர்த்தத்துவம்னா என்ன? கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுதல் என்ன? கர்த்தத்துவம் காடெட், தேவன் என்னவா இருக்கிறார்ன்றது. அதை அசட்டை பண்ணுதல்ன்றது தேவ பக்திக்குள்ள தேவன் என்னவா இருக்கிறார் வெளிப்படும் போது அதை டினை பண்ணிட்டு சுய பலத்துல ஓடுறதும் உலகத்தின் காரியங்களை விழுந்து கொண்டிருக்கிறதும் அதான் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுதல். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதுதான் அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். கடைசி நாட்கள் வருகிற ஆவிகள்லாம் எதுக்குன்னா தேவபக்தியோடு இருக்கிற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இது கீழே. இதுதான் முக்கியமான காரியம். இப்போ தேவபக்தி பார்த்துட்டோம். தேவபக்தினா என்ன? தேவன் மாம்சத்தில் வெளிப்படுவது. இதை போல தேவபக்தியின் வேஷம்ன்றது என்ன தெரியுமா? அதேதான்
பிசாசு மாம்சத்துல வெளிப்படுவது. பிசாசு மாம்சத்துல வெளிப்படுவது, தேவன் மாம்சத்துல வெளிப்படுவது தேவபக்தியின் ரகசியம். பிசாசு மாம்சத்துல வெளிப்படுவது அக்கிரமத்தின் ரகசியம். அக்கிரமன்றது என்னங்க? இது முறைப்படி செய்யக்கூடாதது, முறைப்படி இல்லாததுதான் அக்கிரமம். நீங்க உலகத்தை சொல்ல ஏன் இந்த அக்கிரமம் செய்றீங்க அப்படின்னு சொல்லி தானியேலின் 70 வாரங்கள்ல 6 விதமான நோக்கத்துல ஒரு நோக்கம் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், 6 நோக்கத்துல தெரியுமா இல்லைங்களா? மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவத்தை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், பரிசுத்தமுள்ளவரை மகா பரிசுத்தமுள்ளவர் அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் இல்லைங்களா சொல்லப்படுது இல்லைங்களா? இந்த 6 நோக்கத்துல அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுதல். அக்கிரமம் அப்படின்ற அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதை நான் சொல்றேன். அக்கிரமத்தை, அதாவது தேவபக்தின்றது தேவன் மாம்சத்துல வெளிப்படுறது. அக்கிரமத்தின் ரகசியம், அக்கிரமம் அப்படின்றது செய்யக்கூடாது எதுவோ, தேவனுக்கு விரோதமான இருக்கிறது எதுவோ அது ஒரு சரீரத்துக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகுறது, இன்கார்னேஷன் ஆகுறது. தேவன் எதுவோ இல்லையோ, தேவனுக்கு எது பிரியமில்லாத காரியமோ அது சுவாபங்களா வெளிப்படுறது வேற. ஆனா அந்த நபருக்குள்ளே ஒரு மனுஷன் குற்ற மனசாட்சியே இல்லாம பண்ற மாதிரி, அதை விரக்தியோட தாண்டி போறான் பாருங்க, அந்த இடம் தான் அதை கிரியை செய்யும். நம்ம ஈவினிங் இந்த காரியத்தை குறிச்சு பார்க்கலாம். கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியங்களை சிந்தித்து கொண்டுருங்க. இந்த கடைசி நாட்களை எவ்விதமா நடக்குதுன்னு சொல்லி. ஏன்னா இந்த ரெண்டும் ஒண்ணு கடைசி நாள்ல மீட் பண்ண போகுது. எது மீட் பண்ண போகுது? தேவபக்தியும் தேவபக்தியின் ரகசியமும் அக்கிரமத்தின் ரகசியம் அப்படின்னு சொன்னா, இந்த தேவபக்தி அப்படின்னு தேவன் ஒரு மாம்சத்துக்கு வெளிப்பட போறாரு. அதே போல பிசாசும் கூட மாம்சத்துல வெளிப்பட போறான். முதல்ல அதை நடந்துச்சு. திரும்பவும் முதலாவது 2வது யாத்திரையில தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், பிசாசு மாம்சத்துல வெளிப்பட்டான். யூதாசுக்குள்ள தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லைங்களா? தேவன் தன்னுடைய ஆவிய, தன்னுடைய வார்த்தையை ஒரு சரத்துக்குள்ள வைத்தார். அதான் இயேசு கிறிஸ்து வந்தார். பிசாசு கூட வசனம் சொல்றது, கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகலை. கேட்டின் மகன் சொல்றது யாருங்க? யூதாஸ். வசனம் சொல்லுது, தானியேல் சொல்லுது இல்லைங்களா? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் மனுஷனை குறித்து சொல்லப்படுது. 2 தெசலோனிக்கேயர் சொல்லப்படுது. 2 தெசலோனிக்கேயர்ல என்ன சொல்லப்படுது? ஒருவன் வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற நிருபத்தினாலாவது கர்த்தருடைய நாள் சமயமா இருக்கிறது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். முந்தி விசுவாச துரோகம் நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இந்த கேட்டின் மகன் அப்படின்ற அந்த இதுதான் அக்கிரமத்தின் ரகசியம், அவன் மாம்சத்தை வெளிப்படுவது. இதே நேரத்துல தேவபக்தியின் ரகசியமே வெளிப்படும். தேவன் ஒரு மாம்சத்துல வெளிப்படுவார். 2 சந்ததிகளும் ஒன்னு மீட் பண்ணும் இல்லைங்களா? அவர் ஒருவனால படைத்தார், பின் ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. தேவபக்தி உள்ள சந்ததி வருது இல்லைங்களா? அதனாலதான் ரோமர்ல சொல்லப்படுது இல்லைங்களா? இன்னைக்கு பூமியில இருக்கிற சகல சிருஷ்டிகளும் தேவபுத்திரர் வெளிப்படும்படிக்கு ஆவலோட காத்திருக்குது, கர்ப்ப வேதனைப்படுது, தேவபுத்திரர் வெளிப்படணும்னு சொல்லி. அதான் அவருடைய நோக்கம். தேவபுத்திரர் யாரு? தேவனுடைய ரத்தத்திலிருந்து வெளியே வந்தவங்க, முழுமையா தேவ சுவாபத்தோடையவங்க. இந்த காலத்துல வெளிப்படும் போது எல்லா இயற்கை கர்ப்ப வேதனைப்படுது. எதுக்காக? அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து அழியாமை தரித்துக் கொள்றதுக்கு. அப்படின்னா எங்களுக்கு அழியாமை கொடுக்கணும்னு சொன்னா தேவ சந்ததி ஸ்தானத்துக்கு வரணும். தேவபுத்திரர்கள் வெளிப்பட்டாங்க இந்த காலத்துல இல்லைங்களா? எப்பொழுதும் வார்த்தை தான் என்னவா இருக்குது, எப்பொழுதும் வித்து தான் என்ன மாம்சமா மாறுது. வித்து தான் மாம்சமா மாறும் இல்லைங்களா? வித்து தான் மரமா மாறும் இல்லையா? உங்களுக்கு தான் சொல்றேன், வித்து தான் என்னவா மாறும், மரமா மாறும். தேவனோட வார்த்தை வித்தா இருக்குது. இந்த காலத்துல கலப்பற்ற வித்து இன்னைக்கு போடப்பட்டிருக்குது. கலப்பற்ற வித்து தான் இல்லைங்களா? கலப்படமான வித்து எதை உண்டு பண்ணுங்க? ஹைபிரிட உண்டு பண்ணுது. கலப்படமான செடிய கொடிய உற்பத்தி பண்ணுது. கலப்பட வித்து இந்த காலத்துல வெளிப்பட்டு இருக்குது. அது போடப்பட்டிருந்தா தேவபுத்திரர்கள் வெளிப்பட்டிருக்காங்க. நம்மதான் தேவபுத்திரர்கள். நம்மளாம் எப்படி வந்தோம்? இந்த சரீரம் கிடையாது. இந்த சரீரம் என்னதுங்க? பூமியில ஆதாமிய வாழ் மூலமா வந்தது. ஆனா உள்ளான ஒரு மனுஷன் வந்திருக்கிறா இல்லைங்களா? தேவ வார்த்தையின் வித்தா வெளியே வந்திருக்கிறோம். தேவ பக்தி உள்ள சந்ததி. ஆமென். இதே நேரத்துல எதுக்காக இந்த தேவ புத்திரர்கள் வெளிப்படணும் தான் இந்த இயற்கையும் கர்ப்ப வேதனைப்படுது. ஏன்? நாங்கெல்லாம் மரணத்துக்குள்ள இருக்கிறோம். நீ தேவ குமாரர்களே, நீங்க வந்து என்ன பண்ணன்னு சொன்னா ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க, திரும்ப பெற்றுக்கொண்டு மரணத்தை போக்குங்க, நித்திய ஏதியன் வரணும்னு சொல்லிட்டு இந்த வார் கடைசியா நடக்குது. அதுக்காக தான் அக்கிரமத்தின் ரகசியமா வெளிப்பட்டிருக்கு. கடைசியா 1ஆம் முத்திரை இந்த காரியம் எல்லாம் இருக்கு. அக்கிரமத்தின் ரகசியம் பிசாசு மாம்சத்துல வெளிப்பட போறான். அதான் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. பவுல் சொல்றாரு. அப்ப 1ஆம் காலத்துக்கு யோவான் சொல்றாரு, அக்கிரமத்தின் ரகசியம் என்ன பண்ணுதுங்க? இப்பொழுதே கிரியை செய்து. 1ஆம் சபை காலத்துல சொல்லுது.
ஆனா இந்த காலத்துல வரும், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அதற்கு மேலாக தன்னை உயர்த்தி தேவாலயத்துல தேவனை போல உட்கார்ந்து, தேவாலயம் எது? தேவனுடைய ஆலயம் எது? தேவனுடைய ஆலயம் எதுங்க இன்னைக்கு? எதுங்க? தேவனுடைய ஆலயம் சபையா இருக்குது. நம்மளுடைய இருதயம் இண்டிவிஜுவல் லெவல்ல சர்ச் தான், மனவாட்டி கிடையாது. சபைதான், சபையெல்லாம் இருக்க வேண்டியது. அங்கிருந்து தேவன் மனவாட்டியை பிரிக்கிறார். தேவாலயத்துல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனா இருப்பான். யார் அது? கேட்டின் மகன். அப்படின்னா கேட்டின் மகனும் எங்க வர வேண்டியது? அந்நியானத்துல வரமாட்டான். எங்க வருவாங்க? சபைக்குள்ளதான் கேட்டின் மகனும். ரெண்டும் நான் சொன்னேன், இந்த செய்தி நான் ஆல்ரெடி எடுத்திருக்கிறேன். ட்ரூ வைன், ஃபால்ஸ் வைன், ரெண்டு செய்தி எடுத்திருக்கேன். உண்மையான திராட்சை கொடி, பொய்யான திராட்சை கொடி. செடி கிடையாது, செய்தியோட தலைப்பு தப்பு. ஒரே கொடியின் மூலமா ஒட்டு போடப்பட்டது ஒண்ணு, காயின். அது இன்னொன்னு என்னங்க, உண்மையான திராட்சை கொடியிலிருந்து ஆபேலுடைய சந்ததி மூலமா கிறிஸ்து வெளியே வரார். ஒட்டு போட்டப்பட்ட திராட்சை செடி காயின் மூலமா கடைசி யூதாசும் மற்றவர்களும் வெளியே வந்தாங்க. ஏன்னா ஒரே செடியில தான் ஜீவன் இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஒண்ணு தேவ பக்தியுள்ள சந்ததி, இன்னொன்னு தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிற சந்ததி. இது ரெண்டும் கடைசி என்ன பண்ண போகுது? ஒண்ணு மீட் பண்ண போகுது, ஒன்னொன்னு மீட் பண்ண போகுது. அதனாலதான் இந்த காலம் கொடுமையான காலம். தேவபக்தின்றது அவ்வளவு பெரிய விஷயம், தேவபக்தியின் வேஷம். அப்ப நமக்குள்ள நம்ம எந்த சந்ததியா இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஈவினிங் பார்க்கும்போது இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். கருத்தவங்களை ஆசீர்வதித்து நம்மளாம் ஜெபிக்கலாம். எல்லாம் முழுங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். எல்லா கண்களும் மூடலாம். கிருபை நிறைந்தவரே எங்கள் பரலோக பிதாவே, மீண்டும் வரிசையாய் கர்த்தாவே, இந்த நாள்ல பிள்ளைகளாய நாங்கள் எங்களுக்குள்ளாய் கர்த்தாவே மீண்டும் தேவ பக்தியின் காரியத்தை குறித்து பேசும்படியான தன்மைகளை கூட்டி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்குள்ள வர உபத்திரவங்கள் எதனால வருகிறது என்று சீர்தூக்கி பார்க்க கிருபையை கூட்டி கொடுத்து அதற்காக கூட நன்றி ஐயா. தேவ பக்தியின் ரகசியம் என்பது தேவன் நீர் என்னவா இருக்கிறீரோ அதை எங்கள் சரீரத்தில் பெற்றிருத்தலாகும். இதனால் அக்கிரமத்தின் ரகசியம் கூட வெளிப்படுகிறது. அதாவது தேவபக்தியின் வேஷத்தை தரிக்கிறவர்கள் வேஷத்தை தரித்து அது உண்மையான பலனை, நீர் உண்மையா என்னவா இருக்கிறீரோ அந்த காரியத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது என்பது, அதை சபையில வெளிப்படும் என்பது இந்த காலத்துல வாக்குரைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் எங்களுக்குள்ளாய் நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வித்தை சுமந்தவர்களாய், உம்முடைய வித்தின் பலன்களாய் நாங்கள் இருக்கிறோம். மனவாட்டியின் மரமானது திரும்ப அழிக்கப்பட்டிருக்கிறது ஐயா. நாங்கள் மனவாட்டியின் மரத்தின் உண்மையான திராட்சை செடியின் கொடிகளாய் நாங்கள் இருக்கிறோம். வார்த்தை சொல்கிறது, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் அது பலன் கொடுக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மிலே நான் நிலைத்திருக்க நீர் வார்த்தையா இருக்கிறீர். உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க இதனால கொடுக்கப்பட்ட செய்திகளுக்காய் கூட நன்றி. மீண்டுமாய் சாயங்காலத்துல நடக்க போற அந்த ஆராதனைக்காய் கூட நன்றி ராஜா. வந்த ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே கொண்டு வந்திருக்கிறீர். அப்ப வர தடப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தா சாயங்கால நேரத்தில் நடக்க போற ஆராதனைக்கு கூட்டி கொடுங்க ஐயா. பலப்படுத்துங்க. ஒரு அர்ப்பணிப்பின் இருதயத்தோட சாயங்கால வேலையில வர கிருபை கூட்டி கொடுங்க. பலவீனங்கள், சோர்வுகளை, அசதிகளை, கரைக்குறைகளை எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க உடைய சரீரத்தில் நாம் பங்கு பெறும்போது, உடைய ரத்தத்திலே நாங்கள் பங்கு பெறும்போது அந்த கரைகள் எல்லாம் இழாதபடிக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தோட, அப்பா உடைக்கப்பட்ட இருதயத்தோட ராஜா பலிப்பீடத்தின் மீது எங்களை நாங்கள் செலுத்த கிருபையை கூட்டி கொடுங்க. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்ப வந்த பிள்ளைகளுக்கு வெறுமனே போகாதபடிக்கு இந்த வார்த்தைகளை இருதயத்துல வைத்து தியானிக்க கிருபையை தாருங்க ஐயா. ஆசீர்வதிங்க, கிருபையா இருங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். காணிக்க பாடலை பாடி எல்லாம் எழுந்து நிற்கலாம்.